எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அந்த பையனை கூப்பிட்டு விசாரித்ததில் அவருக்கு ஏதோ அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, 6 தடவை கீமோதெரப்பி கொடுத்தோம். 6 கீமோதெரப்பி கொடுத்து வீட்டுக்கு வந்து நுரையீரல் பாதிப்புன்னு சொன்னதுனால நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஆக்சிஜனில் வச்சுருந்தேன். 2-3 நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து திரும்பி சிக்காயிட்டதுனால வெளியில் ஒரு தனியார் மருத்துவருக்கு போனேன். அங்கே போனோடனே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, நுரையீரல் பாதிச்சிருக்கு, அது ஏன்னு தெரியல அப்படின்னு சொன்னாரா என்னன்னு தெரியல. அவர் என்ன சொன்னாருங்கிறத அந்த பையனும் சொல்லலை. அதை பற்றி கேட்க வந்து தான் அந்த டாக்டர்கிட்ட தர்க்கமாச்சா இல்லையாங்கிறது கூட டாக்டர் வெளியில் வந்து அவரே பேசினா தான் தெரியும். நாங்கள் வந்து அந்த பையன் மூலியமாக கேட்டது இதுதான். அவருடைய ஓபி ரூம்குள்ளே தான் கதவை சாட்டிட்டு அவர் ரூமில் குத்தி இருக்கிறான். நம்ம உடனே இமீடியட்டாக தேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி அவரை ரிசஸ்டேட் பண்ணி நல்ல முறையில் ஆப்ரேட் பண்ணிட்டோம். என் பையன் போய் என்ன பேசுனான்னா எனக்கு தெரியாது. ஆனால் என் பையன் என்னை இட்டுன்னு போவான். அவர் நக்கலாக பேசும் போதெல்லாம் இவனுக்கு அப்படியே கோவம் வரும். அடிச்சிட்டாமான்னுவான். அம்மாவுக்கு ஊசி போடணுண்டா அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ ஏம்மா அவர் அப்படி பேசுகிறாரு, டீன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் வாடான்ட்டு வந்துடுவேன். இது தவறுதலான ஒரு புரிதல். வேறு யாரோ ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக சொல்கிறாங்க. அதனால் அவர் கோபம் அடைஞ்சு வந்து குத்தந்தா சொல்கிறாங்க. எனவே இப்போ போலீஸார் வந்து காவல்துறையினர் விசாரிக்கிறாங்க. நம்ம இன்றைக்கு மருத்துவர் மீதான தாக்குதலை நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாது. எதிர்காலத்தில் இது போன்ற தாக்குதல்கள் மருத்துவர் மீது வராத வண்ணம் முழுமையான அளவிற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவர்கள் அனைவர் மீதும் அக்கறை கொண்டது இந்த அரசு. அவர்களுக்கு தேவையான அந்த உரிய பாதுகாப்பினை கண்டிப்பாக உறுதியாக வழங்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அதில் தெளிவாக இருக்கின்றார். Very unfortunate incident. There's been a repeated argument or demands from the doctor community that they need protection. And this is not only in Tamil Nadu but all the other states as well. ஒவ்வொரு மருத்துவமனையிலையுமே போலீஸ் ஸ்டேஷனே 2 ஆகுது. போலீஸ் ஸ்டேஷனும் ஒரு இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, 30 அதர் ரேங்க்ஸ்லாம் இருக்கிறாங்க. காவல் நிலையம் இல்லாத மருத்துவமனைகளில் ஓபி நாம போட்டு ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கும் இங்கே ஒரு ஓபி போட்டு பாதுகாப்பை அதிகப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்து மருத்துவர்களும் மனிதர்கள் தான். மருத்துவனை வில்லனாக சித்தரிக்கும் சினிமா நண்பர்களும் அந்த மாரி சித்தரிக்க வேண்டாம். அப்படி சித்தரிக்கிற காரணத்தினால் ஒரு சில விஷயத்தில் அஃபெக்ட் ஆகக்கூடிய நோயாளிகளோ இல்லை நோயாளியின் உறவினர்களோ இந்தமாரி ஒரு கொடூர தாக்குதல் அளவுக்கு போகிறாங்க. அதனால் தயவுசெய்து மருத்துவர்களும் ஒரு மக்கள் தான், ஒரு மனிதன் தான்ன்ற ஒரு விஷயத்தை ஆணித்தனமாக பதிவு பண்ணணுன்ற ஒரு முக்கிய நோக்கத்தோடு தாங்க இந்த போராட்டம். வணக்கம், இது கேள்விக்களம். சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் இன்று டாக்டர் ஒருவருக்கு நேர்ந்த கத்திக்குத்து என்பது தமிழ்நாடு முழுவதும் பேசு பொருளாகி இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தை பார்த்து டாக்டர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்று குற்றம் சாட்டுகின்றன. டாக்டர்கள் போராட்டத்தில் குதித்து இன்று மாலையில் பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள், திரும்ப பெற்றிருக்கிறார்கள். நாடு தழுவிய அளவில் டாக்டர்கள் மீதான தாக்குதல் என்பது இருக்கிறது. நோயாளிகள் திடீரென்று தாக்கும் தன்மை இருக்கிறது. இதற்கு எதிராக சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பல மாநிலங்களில் போராட்டம் நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அரசு மருத்துவர்களுக்கான உரிய பாதுகாப்பை வழங்குவதில் அரசாங்கம் உறுதியோடு இருக்கிறது என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்த கத்தி குத்து என்பது அரசு மருத்துவமனையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது அரிதாக நடக்கக்கூடிய ஒன்று. போதுமான நிர்வாக பிரச்சனைகள் காரணமாக இது நேர்ந்ததா, அல்லது நோயாளியின் மகன் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு விரக்தியில் இப்படியான ஒரு நிலைமைக்கு சென்றாரா என்பது தெரியவில்லை. இதை பல கோணங்களில் இதை அணுக வேண்டியிருக்கிறது. டாக்டர்களுக்கும் நோயாளிகளுக்கும் இடையே இடைவெளி என்பது அதிகரித்திருக்கிறதா? அரசு மருத்துவமனையில் வரலாறு காணாத அளவுக்கு இப்போது நோயாளிகள் உள்நோயாளிகளாகவும் வெளிநோயாளிகளாகவும் சிகிச்சை பெறுவதற்கு வருகிறார்கள். நவீன கட்டமைப்பு வசதிகள் இருக்கின்றன. இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு, நவீன சேவை வழங்கக்கூடிய அளவிற்கு போதுமான பணியாளர்கள், மருத்துவர்கள் இருக்கிறார்களா என்பது இன்னொரு புறத்தில் விவாதிக்க வேண்டிய ஒன்று. நவீன மருத்துவம் வளர்ந்துவிட்ட பிறகு எல்லாம் சாத்தியம் என்று மக்கள் நினைத்தாலும்
மருத்துவத்தினுடைய லிமிட்டேஷன்ஸ் என்பதை உணர்ந்து இழப்புகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இல்லாமல் போவது எங்கே, அது ஒரு சிக்கலாக இன்றைக்கு நவீன சமூகத்தில் உருவாகி வருகிறதா என்பது இன்னொரு கோணம். பல கோணங்களில் பார்க்க வேண்டிய ஒரு சமூக பிரச்சனையாக, ஒரு கட்டமைப்பு ரீதியான சுகாதாரம் சார்ந்த, பொது சுகாதாரம் சார்ந்த ஒரு முக்கியமான விவாதத்தை நாம் இன்று முன்னெடுக்கிறோம். நம்மோடு அரசு மருத்துவர்கள் சங்கத்தினுடைய நிர்வாகி திரு டாக்டர் பெருமாள் பிள்ளை அவர்கள், பொது சுகாதார வல்லுநர் டாக்டர் அமலோற்பவநாதன் அவர்கள், திமுகவின் செய்தி தொடர்பாளர் டாக்டர் சையது அஃபிசுல்லா அவர்கள், பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு ஷெல்வி அவர்கள், இவரோட அரசு அனைத்து மருத்துவர் சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் சி சுந்தரேசன் இணைய இருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் திரு பெருமாள் பிள்ளை அவர்களுடைய கருத்தை கேட்டுறேன். அரசாங்க தரப்பு அப்படின்றதுனால உங்களுக்கு அதனுடைய நேரடி தாக்கம் இருக்கும். இந்த சம்பவம் அப்படின்ற ஒன்று ரொம்ப ரேராக நடக்கிறது. டாக்டர்களை ரொம்ப பெரிதும் மதிக்கிற ஒரு சமூகம் தான் நம்ம சமூகம். ஒரு சிறிய உதவி செய்தாலே அதை பெரிதாக கொண்டாடுறவங்க, டாக்டருக்கு பேரையே சூட்டி கொண்ட நோயாளிகள், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இந்த சம்பவம்ன்றது வந்து ஒரு ஒன் ஆஃப் ஈவெண்ட்டுன்னு பார்க்குறீங்களா, இல்லை இந்தியா முழுக்க நடக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் பூந்து அடிக்கிறாங்க, அதனுடைய நீட்சியாக இதை பார்க்குறீங்களா, எப்படி பார்க்குறீங்க சார்? அனைவருக்கும் வணக்கம். கிண்டி கலைஞர் மருத்துவமனையில் பணியிலிருந்த டாக்டர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்டு உயிருக்கு போராடி சாவின் விளிம்பிலிருந்து தப்பித்துள்ள நிலைமை உண்மையிலே ஒட்டுமொத்த மருத்துவர்களை மட்டுமல்ல, மனிதநேயம் உள்ள அனைவரையுமே புரட்டி போட்டுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். மருத்துவமனையில் மருத்துவர்களுக்கும் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்களுக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை தொடர்கதையாக இருந்து வருகிறது நாடு முழுக்க. அதுவும் மேற்கு வங்க சம்பவத்துக்கு பிறகு அனைத்து அரசுகளும் பாடம் கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை என்றுதான் தோன்றுகிறது இதன் மூலம். அதாவது இந்த சம்பவத்தை அரசு தரப்பு மட்டும் காரணம் என்று நான் சொல்லவில்லை. சமூகமும் அரசும் இரண்டுமே மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமை உள்ளது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தை பொறுத்தவரை என்னென்னா, நீங்கள் துவக்கத்தில் பேசுகிறப்ப சொல்லியிருந்தீங்க, அதாவது குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் வரக்கூடிய நோயாளிகள் ரொம்ப முடியாத கட்டத்தில், இறுதி கட்டத்தில் தனியார் மருத்துவமனைகளால் கைவிடப்பட்ட நோயாளிகள், காப்பாற்ற முடியாத நோயாளிகள், சிக்கலான ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான நோயாளிகள் எல்லாமே கடைசியாக வர்றது எங்கே அப்படின்னா அரசு மருத்துவமனைகள். அவ்வாறு வரும்போது அதுவும் பல தடவைகள் நிறைய வாட்டி என்னென்னா ஒரு 24 ஹவர்ஸுக்குள்ளே டெத் ஆகிற மாதிரியான சிச்சுவேஷனில் தான் வருவாங்க. அதில் வந்து ஒரு 50-50ன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்கள நாங்கள் எப்படியாவது காப்பாற்றியே தீரணுங்கிற முனைப்போடு போராடி காப்பாற்றவும் முடியும், ஒரு சில டைமில் காப்பாற்ற முடியாத சிகிச்சை பலனின்றி இறக்கவும் நேரிடுகிறது. இதை அவங்க புரிந்து கொள்வதில்லை. அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைகள் எல்லாம் தேவையான அனைத்து சிகிச்சைகளும் தரப்படுகின்றன. அப்படி இருந்தும் காப்பாற்ற முடியாத நிலையில் அதுவரைக்கும் அவங்க கடவுளாக பார்த்தவங்கள போட்டு தள்ளிடுறாங்க. இதுதான் நடக்குது. கிண்டி மருத்துவமனையில் கூட பார்த்தோம்னா ஒரு புற்றுநோயாளி, அவருக்கு தேவையான சிகிச்சை தரப்பட்டு வருகிறது, அவருடைய அட்டெண்டர் இந்த மாதிரி தாக்குறாங்க. இதை இன்னொரு கோணத்தில் பார்க்கணும்னா, நம்ம ஒரு தனியார் மருத்துவமனையை இதையும் ஒப்பிட்டு பாருங்கள். மிகப்பெரிய மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகளில் நீங்கள் உள்ளே நுழைய முடியுமா சர்வசாதாரணமாக? ஆனால் இங்கே யார் வேணாலும், எத்தனை பேர் வேணாலும், சீஃப் ரூமு, எந்த ரூம் வேணாலும் உள்ளே போகலாம். இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃப்ரீடம், இந்த அளவுக்கு க்ரௌட் அதிகமாக வருது. எப்பவுமே இருக்கிறது தானே சார். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எந்த ஏழை பாளைகளும் கடைக்கோடி மனிதனும் சர்வசாதாரணமாக வரலாம். அவங்களுக்கான மருத்துவர்கள் இருப்பாங்க, காத்திருந்தனாலும் வரிசையில் இருந்தனாலும் சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு ப்ரைவேட் கார்ப்பரேட் செட்டப்பில் இருந்து இருக்கிற மாதிரி இல்லாமல் இப்படி இருக்கிறதுன்றது எப்பவும் காலங்காலமாக இருக்கிற ஒரு நடைமுறை தானே சார்? இல்லை, காலகாலமாக இருக்கிற நடைமுறையாக இருந்தாலும் இப்போ பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பக்கம் எங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்குது. அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லணும். சமூகமும் சரி, அரசும் சரி, அதாவது ஒரு மாணவன் +2 வரைக்கும் கடுமையாக படித்து மருத்துவ படிப்பில் சேருவது வரைக்கும் அவனுக்கு உரிய அங்கீகாரம் தரப்படுகிறது.
அவன் டாக்டர் முடிச்சு அதுவும் அரசு பணியில் நுழைஞ்சா 2 பேருமே எங்களை வச்சு செய்கிறாங்க. 2 பேருமே வச்சு செய்கிறாங்க. இது வந்து நான் எக்ஸாஜரேட் பண்ணல, மிகைப்படுத்தல. 2 பேர்னா யாரு சார்? நோயாளிகள், சமூகம், அரசு. +2 முடிச்சு MBBS ஜாயின் பண்ணுற வரைக்கும் அவனுக்கு கிடைக்கலனாலும் அவன் மேலே ரொம்ப அனுதாபப்படுறீங்க, அவனுக்கு கிடைச்சாலும் பாராட்டி கொண்டாடுறீங்க. ஆனால் ஒன்ஸ் அவன் டாக்டர் ஆயிட்டான், அதுவும் அரசு பணியில் சேர்ந்துட்டான், எதிர்பார்ப்பு வைக்கிறதும் நல்லா ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்றதும் வச்சு செய்யறதா சார்? இல்லை, அதுதான் சொல்கிறேன். இங்கே அரசு மருத்துவமனைகளில் பணியில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு இத்தனை வேலைப்பளுவிலையும் அவங்க வந்து அரசு எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் உரிய ஊதியமோ அங்கீகாரமோ தரல. இதற்காக நாங்கள் கடுமையாக எவ்வளோ வாட்டி போராடிட்டோம். இன்னும் சொல்லப்போனால் 2019 முந்தைய ஆட்சியின் போது சார் ஊதிய பிரச்சனை இன்னொன்று, அது இந்த தருணத்தில் பேச வேண்டிய இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களுக்கு உரிய அங்கீகாரமும் ஊதியமும் எதுவுமே தரல. அதாவது ஒன்றும் இல்லை சார், ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளின்னு சொல்லுவாங்க. இங்கே எங்களுக்கு அதிக பணிச்சுமை, குறைவான ஊதியம், இந்த நிலைமையில் வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய வாய்ஸுக்கு எந்த மதிப்புமே இல்லை. அதே மாதிரி தான் நோயாளிகள் காப்பாற்றினாலும் அவங்க வந்து இந்த காப்பாற்றிய வைத்தியரையே வந்து புலி கடிக்கும்னு சொல்கிற மாதிரி அதுதான் பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கால்நடை மருத்துவர்கள் நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க, அதாவது அவங்களுடைய பணியை பற்றியெல்லாம் பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நீங்களாவது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒரு மிருகங்களுக்கு சிகிச்சை அளிக்கும் கால்நடை மருத்துவர்கள் கூட அந்த மிருகங்களால் தாக்கப்பட்டதாக பேசப்படுவதில்லை. ஆனால் 6 அறிவு படைத்த மனிதர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு கொண்டே வருகின்றோம். அப்போ இதில் வந்து கோர் இஷ்யூ என்ன சார்? இப்போ வந்து தாக்கப்படுறீங்க, அது வருத்தத்துக்குரியது, சம்பவம் நிகழக்கூடாது, இது இருக்கு. கரெக்ட். கோர் இஷ்யூ ஏன் தாக்குறாங்க? இப்போ 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. நீங்கள் வந்து ஒன்று உங்கள் தரப்புல இருந்து சொல்கிற ஒரு கருத்து, ஆனால் சமூக ஊடகங்களில் இந்த தாக்குதல் அப்படின்னு வந்தால் எல்லோரும் கண்டிப்பாங்க. அரசியல் கட்சிகள் கண்டிக்கின்றன, அரசாங்கத்தை குறை சொல்கிறாங்க. கீழே கமெண்ட்ஸ்னு போய் பார்த்தா பொது சமூகத்தில் வந்து தாக்கியதை நியாயப்படுத்துறது மாதிரி கமெண்ட்ஸ் வருது. ஆமாம், சரியாக கவனிக்கலைன்னா என்ன பண்ணுவான், இப்படி ஒரு நான் அதை ஜஸ்டிஃபை பண்ணல, இப்படி ஒரு மனப்போக்கு சமூகத்தில் ஒரு பக்கத்தில் இருக்கு. அதுக்கு காரணம் அரசு. என்ன அப்படின்னா, ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 18,000 அரசு மருத்துவர்கள் இருந்தோம்னா 10 வருடம் கழித்து 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள், ஏராளமான மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லாம் இத்தனை ஓப்பன் பண்ணியிருக்கு. நம்முடைய அமைச்சர் பெருமையாக தெரிவிப்பார், 100கணக்கில் மருத்துவமனைகளை இந்த ஆட்சியில் தொடங்கப்பட்டுள்ளது என்று. அதே நேரம் அதற்கு ப்ரொபோர்ஷனேட்டாக எத்தனை மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் உருவாக்கப்பட்டுள்ளார், சேர்க்கப்பட்டுள்ளனர் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் பணியில் அமர்த்தல. புதிதாக இருக்கிறவங்க வேக்கன்சிஸே இதை ட்ரீட் பண்ணல, இன்னும் வந்து அப்பாயிண்ட் பண்ணல, இருக்கிற வேக்கன்சிஸே ஃபில்அப் பண்ணல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய வேலைப்பளு அதிகமாக இருக்குது. அதாவது நோயாளிகள் அதிக நேரம் அதிகமான மருத்துவக் கல்லூரிகளும் அரசு மருத்துவமனைகளும் திறந்த அளவுக்கு போதுமான டாக்டர் இல்ல. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி 18,000 டாக்டர்ஸ் இருந்தாங்க, இப்போ வந்து 13,000 குறைஞ்சிட்டாங்களா? குறைஞ்சிட்டாங்கன்னா அந்த போஸ்டிங் வந்து வேக்கன்சியை வந்து ஃபில்அப் பண்ணல. ஸோ வேக்கன்சி சாங்ஷன்டு போஸ்ட்னு ஒன்று இருக்கும்ல சார், சாங்ஷன்டு போஸ்ட்டே கம்மியாக இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். நீங்க வந்து வெளியே வந்து கவுண்டிங்ல வந்து இத்தனை மருத்துவமனைகள்னு சொல்றீங்க, ஆனா அதுக்கு இவ்வளவு மருத்துவமனைகள் அதிகமாக இருக்கிறப்ப நான் ஒன்று ஊடக நண்பர் ஒருத்தட்ட பேசுறப்ப சொன்னேன், நீங்க வந்து ஒரு தனியார் மருத்துவமனையை நடத்துறீங்க, பெரிய லெவல்ல ஒரு 500 டாக்டர்ஸ் போட்டிருக்கிறீங்க, நல்ல பிக்கப் ஆகுது, கிளைகள் வந்து 4 கிளைகள் ஓப்பன் பண்றீங்க. அதுக்கு பிறகு வந்து அதே 500 டாக்டர் வச்சு 4 மருத்துவமனை ஓட்டுனீங்கன்னா அது வந்து நியாயமா, அது முடியுமா? அது ஆனா அது முடியுது. அதுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இருக்கிற 19,000 அரசு மருத்துவர்கள் ஒவ்வொருத்தரும் சூப்பர் மேனா சூப்பர் உமனா வேலை செய்கிறோம். ஒன்றும் இல்லை, திருவண்ணாமலை ஆஸ்பத்திரியில் கிட்டத்தட்ட வந்து 1500 டெலிவரிஸ் கடந்த மாதம் நடந்திருக்கு. அங்கே வந்து 5 உதவி பேராசிரியர்கள் தான் இருக்கிறாங்க, 22 போஸ்ட் வந்து வேக்கண்டாக இருக்குது. அப்போது நாங்கள் வந்து எந்த அளவுக்கு எங்களுக்கு பணிச்சுமை இருக்கும், டெலிவரிஸ் இருக்கிறப்போ எவ்வளோ, அது வந்து மகப்பேறு இறப்பு வந்து 0க்கு கொண்டு வரணும், கண்டிப்பாக வந்து மகப்பேறு இறப்பு இல்லாத ஒரு மாநிலமாக வரணும் அப்படிங்கன்னு நம்முடைய முதல்வர் உட்பட எல்லாருமே ஆசைப்படுறாங்க. அப்போ அதுக்கு வந்து தேவையான மேன் பவர் வேணுமா இல்லையா? அப்போ மேன் பவர் இல்லாமல் நாங்கள் உட்கார்ந்தோம்னா எங்களுக்கு பணிச்சுமே அதிகமாகும். சார், இத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்குது, இவ்வளோ ஒவ்வொரு வருஷமும் 1000கணக்கில் 100கணக்கில் படிச்சுட்டு வராங்களே சார் டாக்டர்ஸ்? நல்ல கேள்வி. அதாவது கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து 1,60,000 பதிவு பெற்ற மருத்துவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அரசு மருத்துவமனைகளில் இருப்பதோ இருக்கிற 18,000 இடங்களை கூட நிரப்பாம அது காலியாக இருக்குது. அப்போ இந்த அரசுகள் வந்து தமிழ்நாட்டில் டாக்டர்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுல காட்ட ஆர்வத்தை அரசு பணியில் சேர்க்கிறதுல காட்டுவதில்லை. இதுதான் வந்து காரணமாக இருக்குது சார். ஷார்ட்டேஜ் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் பேராமெடிக்கல் ஸ்டாஃப், நர்ஸ், இதுதான் இந்த கோர் இஷ்யூ இந்த பிரச்சனைக்கு. நிச்சயமாக இது ஒரு காரணம்.
இதை தவிர எங்களுக்கு வந்து எல்லா டாக்டர்ஸும் தினம் சொல்லிட்டு இருக்கிறது, டாக்டர்களுக்கும் பிரச்சனை, நோயாளிகளுக்கும் பிரச்சனை என்ன அப்படின்னா சிஎம்சிஹெச்எஸ்ன்னு, அதாவது முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம். இந்த காப்பீட்டு திட்டத்தினால எங்களுக்கு வந்து வேலைப்பளு அதிகமாக இருக்கு, பேப்பர் ஒர்க் அதிகமாக இருக்கு. வாரம் நாங்கள் வந்து மீட்டிங் போட வேண்டி இருக்குது. நீங்க பேப்பர் ஒர்க் வந்து டாக்டருக்கு வேலை வந்து ட்ரீட் பண்றது தானே? இல்ல பேப்பர் ஒர்க் வந்து வேற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் தானே பண்ணுவாங்க. அந்த இதுல இன்சூரன்ஸ்ல எந்தெந்த கேஸ் வந்து சேர்க்கணும் எடுக்கணும், இதை வந்து ஃபுல்லாவே நாங்க வந்து அதை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டே இருக்கணும். வாரந்தோறும் ஒரு மீட்டிங் இதுக்காகவே நடக்கும். இதனால பாதிக்கப்படுறது வந்து எங்களுக்கு வேலைப்பளு அதிகமாகுது. நாங்க வந்து எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட், எம்டி, அதுக்கு மேல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டாக்டர்ஸுக்கும் நாங்க கிளாஸ் எடுக்கணும். அதுக்கு எங்களுக்கு கஷ்டப்படும். அடுத்தது நோயாளிகளுக்கு என்னன்னா காப்பீட்டு அட்டை இருக்குதா இல்லையா, இல்லைன்னா இன்னைக்கு ஆபரேஷன் கிடையாது, தள்ளிப்போ. அப்போ அந்த மாதிரி தள்ளி போறப்ப அடுத்தது அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட்னு போறப்ப அதுக்கும் எங்க தலையில தான் விழும். ஏன் வந்து நீங்க வந்து அது இல்லாம ஆபரேஷன் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு டக்குன்னு மாத்தி. இன்சூரன்ஸ் இல்லைன்னா, காப்பீடு இல்லைன்னா நீங்க சர்ஜரியே பண்ண மாட்டீங்க. இல்ல அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி வந்து எழுதப்படாத சட்டம் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பக்கம் எங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல காட்டணும். நாங்கள் வந்து இப்போ காப்பீடு அட்டை வாங்காமல் பண்ணி கொடுத்தோம்னா அந்த டாக்டர்கிட்ட போனால், அந்த ஹாஸ்பிட்டலில் போனால் பண்ணிவிடுவாங்கன்னு எல்லாருமே வந்துடுவாங்க. அப்போ கடைசியில் வந்து அந்த வாரம் பெர்ஃபார்மன்ஸில் இல்லை அந்த மாத பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தா கம்மியாயிடும். அப்போ எங்களுக்கு வந்து எல்லா லெவலும் என்ன சார், நிறைய சர்ஜரி பண்ணுறது தானே பெர்ஃபார்மன்ஸ். ஆமாம், இல்லை இன்சூரன்ஸ் கிளைம் வாங்குறது பெர்ஃபார்மன்ஸ். கரெக்ட். இன்சூரன்ஸில் எத்தனை சர்ஜரி பண்ணியிருக்கிறேன், உதாரணத்துக்கு நான் 30 சர்ஜரி பண்ணியிருக்கிறேன் கடந்த மாதம் அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி அவங்கள போட்டு நச்சு பண்ண வேண்டாமே சொல்லிட்டு நான் 5 கேஸ் மட்டும்தான் இன்சூரன்ஸில் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா கடைசியில் பெர்ஃபார்மன்ஸில் அதுக்கு எனக்கு மண்டையில் விழும். ஸோ இல்லை சர்ஜரியை வந்து அவாய்ட் பண்ணோம்னா, ட்ரீட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணோம், காப்பீடு அட்டை கொண்டு வந்த பிறகு பண்ணுறேன் அப்படின்னா அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட்டில் உட்காந்தா மறுபடியும் எங்கள் தலையில் தான் விழும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த திட்டத்தை வந்து எடுத்துட்டாங்கன்னா, இது அதிமுக ஆட்சியில் அதாவது முதல் கலைஞரின் காப்பீட்டு திட்டம்னு முன்னாடி வந்துச்சு. அப்போ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இது அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக கொண்டு வர, பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணாதான் காசு, அது இன்சூரன்ஸ் இருந்தது. அப்போ இங்கே வந்து அது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டெவலப்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிற மாதிரி சொல்லி அந்த அமௌண்ட்டை இங்கே அலாட் பண்ணுறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த அலாட்மெண்ட்டை டைரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷனிங்க்கு கொடுத்துருங்க. நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கொடுத்து அவங்க மூலம் நாங்கள் வந்து ஒவ்வொரு கேஸுக்காக வாங்கி 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 இந்த இன்ஸ்டியூட் டெவலப்மெண்ட்டுக்குன்னு எடுக்கிறதுனால நாங்கள் எவ்வளவு பாடுபடுறோம். ஸோ ஒரு பக்கம் டாக்டர்களுக்கு கஷ்டம், இன்னொரு பக்கம் நோயாளிகளுக்கு சிரமம். அந்த மாதிரி இன்சூரன்ஸுக்கான ப்ராசஸ் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் இன்சூரன்ஸ்க்கான ப்ராசஸ் தனியாக இன்சூரன்ஸ் டெஸ்க்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க தானே ப்ராசஸ் பண்ணுவாங்க. இல்லை எங்களுக்கு வந்து இருக்கிற சிக்கல் வந்து இதுதான். இதனால என்ன ஆகுதுன்னா, நோயாளிகளுக்கு அவங்களுக்கு வந்து அந்த குறித்த நேரத்தில் சிகிச்சை அளிக்க முடியாமல் அவங்க தாமதமாகிறப்ப அங்கேயும் நாங்கள் வந்து அடிக்கடி நெருக்கடியை சந்திக்கிறோம். அவங்க கிட்ட இருந்து தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். இதுவும் ஆனால் அமைச்சர் வந்து இன்னைக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, ஒரு நவீன கட்டமைப்புகளை செஞ்சுருக்கிறோம், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸை உருவாக்கி இருக்கிறோம், டாக்டர் பற்றாக்குறைன்றது பொய்யா சொல்கிறாங்க, அவ்வளவுலாம் இல்லை, 1000 பேரோ என்னமோ ஷார்ட்டேஜ் இருக்குது, அதையும் நிரப்புவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மாய தோற்றம், அரசு மருத்துவமனையில் ஷார்ட்டேஜ்ன்றது மாதிரி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்க அப்படின்னு ஆதங்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு எல்லாத்துக்கும் காட்டுற அதே இம்பார்ட்டன்ஸு டாக்டர்கள் செவிலியர்கள் போஸ்டிங் போடுறதையும் காட்டணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ ஒன்று வந்து சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எங்களுடைய சிரமம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா எங்களுக்கு போதிய செக்யூரிட்டி இல்லை. அதுவும் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவிலே பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி நடந்த சம்பவம். இப்போது அரசு மருத்துவமனைகளில் கொடுத்துருக்கிற செக்யூரிட்டி வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் அடிக்கடி கமெண்டே அடிப்போம், நாங்கள் வந்து அவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா வயசானவங்க முடியாதவங்களெல்லாம் வந்து பேருக்கு தான் வந்து செக்யூரிட்டின்னு வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எஃபெக்டிவாக டாக்டருக்கு எதுக்கு சார் செக்யூரிட்டி? இப்போ வந்து நகை கடையில் செக்யூரிட்டி போடுறாங்க, டாக்டர் வந்து மக்கள்ல சமூகத்தில் மதிக்கப்படுற ஒருத்தர். சரி, டாக்டர்கிட்ட இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் வேற. அவர் சமூகத்தினோட ரங்கம், சமூகத்தால் கொண்டாடப்பட வேண்டிய ஒருத்தர், ஒரு சர்வீஸை கொடுக்குறவர். அவருக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, அவருக்கு வந்து செக்யூரிட்டியை போடுங்க, அவருக்கு வந்து கன்மேனை நிறுத்துங்க, அல்லது அவருக்கு வந்து சிஎம்ஓக்கு வந்து துப்பாக்கியை கொடுங்க அப்படின்னு அதுவா தீர்வு இல்லை. நம்ம தொடர்ந்து பேசலாம். அரசு மருத்துவர்கள் மேல மக்களுக்கு இருக்கிற ஆதங்கன்றது இன்னொரு பக்கம் இருக்கு, அதையும் பேசலாம். நான் அமலோர் போனாதன் சார்ட்ட கேட்கணும். சார், ஒரு பருந்து பார்வையில் இது வந்து ஒரு கவர்மெண்ட் டாக்டரோட வியூ, அது அவங்களுக்கு இருக்கிற ஒர்க் பர்டன் அல்லது அவங்களுடைய குறைகள் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லன்னு சொல்கிறாங்க. ஒரு நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்குது, மருத்துவர்கள் ஒரு பக்கம்னா நோயாளிகள் இன்னொரு பக்கம். இதுக்கு நடுவில் ஆளுங்கட்சி, அரசு, அதற்கு அடுத்து எதிர்கட்சிகள், இது பல பரிமாணங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டாக்டர் அமலோர் போனா? அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக இந்த
டாக்டர் பாலாஜி வந்து எனக்கு நண்பர். அவரும் நானும் ஒன்றாக வேலை செய்திருக்கிறோம். அவருக்கு நிகழ்ந்ததை கேட்டு நான் ரொம்ப அதிர்ச்சி அடைந்தேன். ஆனால் இப்போது நலமாக இருக்கிறார் என்று கேட்பது ஆறுதலாக உள்ளது. அவர் விரைவிலேயே பூரண குணமடைந்து மறுபடியும் பழையபடி பணிக்கு வருவார் என்று நான் நம்புகிறேன். பாலாஜி நான் பார்த்தவரையில் ஒரு நல்ல மருத்துவர், நல்ல கீமோதெரப்பி ஸ்பெஷலிஸ்ட். எனக்கே ஒரு வியாதி வந்தால் நான் அவரிடம் மிக நம்பிக்கையுடன் போக முடியும் என்று என்னால் உறுதியாக கூற முடியும். அப்படிப்பட்ட ஒரு டெடிக்கேட்டட் மருத்துவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது மிக மிக அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த நல்ல டாக்டர்கள் மேலே ஒரு நம்பிக்கையின்மை வந்து இந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் முடிந்தால் இது எந்த அளவுக்கு நம்பிக்கையின்மையை மக்கள் மருத்துவர்கள் மத்தியில் உருவாக்கும்ன்றதை நினைத்தா கவலையாக இருக்குது. பாலாஜிக்கு வந்து உடல் காயம் வந்து குணமாகலாம், திரும்பி வரலாம், வேலைக்கும் வரலாம். ஆனால் அவரது மனக்காயம் நல்லா ஆகிறதுக்கு எவ்வளோ வருடம் ஆகுன்றது நீங்கள் நினச்சி பாருங்கள். இது அவருக்கு மட்டும் இல்லை, பணியில் இருக்கிற அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கும் தனி மருத்துவர்களுக்கும் பல துறைகளில் வேலை செய்கிற மருத்துவர்களுக்கும் வந்து இது ஒரு தீராத ஒரு அச்சத்தை கொடுத்துருக்குது. இந்த மாதிரி ஒரு மக்களுக்கும் மருத்துவர்களுக்கும் நடுவில் ஒரு இடைவெளி வந்திருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம். இது வந்திருக்கக்கூடாது. ஆனால் இதுக்கு பல சமூக காரணிகள் உண்டு. இப்போது அரசாங்கம் வந்து பல மருத்துவக் கல்லூரிகளை கட்டியிருக்கிறாங்க, மருத்துவ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆகவே மக்கள் மத்தியில் வந்து ஒரு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனால் எல்லாம் நல்லா ஆகும், அங்கே நல்ல வைத்தியம் கிடைக்கும்ன்றத ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அது நியாயமான எதிர்பார்ப்பு கூட. ஏன்னா அரசாங்கத்துக்கு வந்து மக்களுடைய சுகாதாரம் வந்து ஒரு பெரும் கடமை. இந்த அரசாங்கம் வந்து எஜுகேஷன்லேயும் ஹெல்த்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆகவே இந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது ஒரு சில சமயங்களில் இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் பொய்யாகும் போது இது இந்த மாதிரி ஒரு வயலண்ட் டேர்ன் எடுக்கிறது தான் எனக்கு சர்ப்ரைஸாக இருக்குது. தினமும் நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு லட்சக்கணக்கான அவுட் பேஷண்ட்ஸ் வராங்க. தினமும் எனக்கு தெரிஞ்சு குறைந்தபட்சம் ஒரு 4000-5000 ஆப்ரேஷன் நடக்குது. கிட்டத்தட்ட அனைவரும் காம்ப்ளிகேஷன் இல்லாமல் நல்லா ஆகி போகிறாங்க. ஒரு சில ஒகேஷ்னல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம், டெத்தெல்லாம் கூட இருக்கலாம். ஆனால் மக்களுக்கு வந்து நம்பிக்கை போகலை. இவ்வளோ ஆயிரக்கணக்கான சர்ஜரிஸ் வருஷம் ஃபுல்லாக நடந்தாலும் இந்த ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த மாதிரி ஒரு வயலண்ட் டேர்ன் வந்திருக்கிறது வந்து ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு 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 எக்ஸப்ஷனல் இன்சிடென்ட்ஸ் என்று தான் நான் நினைப்பேன். இது வந்து ரூல் கிடையாது. ஆனால் இந்த எக்ஸப்ஷன் வந்து எல்லார் மனதிலையும் வந்து ஒரு ஒரு ரொம்ப பயத்தை தான் உருவாக்கி இருக்குது. பல காரணங்கள் நான் சொன்ன மாதிரி வாஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறது, மக்கள் மத்தியில் வந்து அரசு மேலே நிறைய நம்பிக்கையும் நிறைய எதிர்பார்க்க இருக்கிறது. வெளியே வந்து ப்ரைவேட் மெடிக்கல் கேர் ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும், உலகத்திலே வந்து அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இந்தியாவில் தான் அதிகம்னு, அதுவும் தமிழ்நாட்டிலையும் அதிகம் தான். அது வெளியே போனால் மருத்துவ சிகிச்சைன்றது நம்மளால் நிறைய சமயங்களில் சமாளிக்க முடியாத அளவு இருக்குது. இதற்கு காரணம் புது மருந்துகள்லாம் வந்து ரொம்ப விலை அதிகம். இதெல்லாம் வந்து நம்மளால் கொடுத்து வாங்க முடியாது. அடுத்ததாக கார்பரேட்டைசேஷன். வெளியே வந்து இது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் இல்லை, பெரும் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் $1 பில்லியன் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி பெரும் மருத்துவமனைகள் நடத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது பேஷண்ட்ஸ்க்கு வந்து நிறையா வரணுன்றதுக்காக அவங்களும் நிறைய கம்பீட் பண்ணுறாங்க. அங்கே எக்ஸ்பென்சஸாக இருக்குது. இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக தான் ஏழை மக்களுக்கு வந்து ஒரே வழி அரசாங்க மருத்துவமனை. இங்கே வரும்போது இன்டர்மீட்டபிளாக அது வந்து க்ரௌடடாக இருக்குது. நிறைய சமயங்களில் வந்து நாங்களே வந்து ஓபியில் உட்காரும் போது காலைல 9 மணிக்கு உட்காந்தா மத்தியானம் 2 மணி வரைக்கும் சில சமயம் உட்கார வேண்டி வரைக்கும். நீங்கள் 9 மணிக்கு பார்க்குற பொறுமை வந்து உங்களுக்கு நிச்சயமாக 2 மணிக்கு இருக்காது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது. அந்த மாதிரி சமயங்களில் வந்து டயர்டாக இருக்கிற சமயத்தில் சில சமயங்களில் மருத்துவர் ஏதாவது தவறான வார்த்தைகள் பேசியிருந்தாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் மனித இயல்பை வந்து மக்களும் புரிஞ்சுக்கணும். டாக்டர்கள் வந்து ஓவர் ஒர்க்ட், அதில் வந்து டவுட்டே கிடையாதுங்க. எஸ்பெஷலி நீங்கள் இந்த முதல்ல பேசின டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரியை வந்து எல்லா இடத்துலையும் காமன் ஆக்கிட்டோம். இப்போ வந்து யாருமே வீட்டில் வந்து டெலிவரி பண்ணுறதில்ல. நாம் தொடர்ந்து பல வருடம் செய்த பிரச்சாரத்தின் மூலம் மக்கள்லாம் வந்து மருத்துவமனைக்கு தான் டெலிவரிக்கு வராங்க. அப்படி மருத்துவமனைக்கு டெலிவரி வரும்போது கைனகாலஜிஸ்ட்டுக்கும் அந்த ஆப்ஸ்ட்ரிஷனுக்கும் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம நேராக பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நார்மலாக டெலிவரி நடக்கணும், குழந்தை நல்லா இருக்கணும், அம்மா நல்லா இருக்கணும்,
திடீர்னு ப்ளீடிங் வந்தால் பக்கத்தில் பிளட் பேங்க் இருக்காது, ஆம்புலன்ஸை கூப்பிட்டு போட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும். நிறைய சமயங்களில் ரிமோட் ஏரியாவில் தனியாக இருந்து டாக்டர் டெலிவரி பண்ணுவாங்க. ஏதாவது பிரச்சனை நடந்தால் அவங்களுக்கு பாதுகாப்புக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையிலே வந்து நாம் டெய்லி ஆயிரக்கணக்கில் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து மக்கள்கிட்ட நான் கேட்குறது வந்து, மக்கள் வந்து அரசு மருத்துவர்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. யாருமே வந்து வேணும்லாம் காம்ப்ளிகேஷன் பண்ண மாட்டாங்க. அதுவும் இந்த கீமோதெரப்பி பற்றி நான் சொல்ல வரேன். இந்த கீமோதெரப்பின்றது ஹைலி ஸ்பெஷலைஸ் சப்ஜெக்ட். முக்கால்வாசி வந்து புற்றுநோய் முற்றும் சமயத்தில் தான் இங்கே வர்றாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு வைத்தியம் பார்த்துட்டு முடியல, பணம் நிறைய செலவாகுது அல்லது வியாதி முத்திட்டுன்றது சமயத்தில் தான் இந்த மாதிரி கீமோதெரப்பி டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க. நீங்கள் கீமோதெரப்பி டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் எந்த அரசு மருத்துவமனையை பார்த்தீங்கன்னா 1 இயர் எடுத்திங்கன்னா அதில் மார்டாலிட்டி 40-50% மேலே இருக்கும். ஏன்னா மிக மிக நோய் முற்றி நிலையில் தான் வராங்க. இது மருத்துவர்களுடைய ஃபெயிலியரில் அந்த கேன்சர் டிசீஸ் அந்த மாதிரி அட்வான்ஸ் டிசீஸ் தான் கீமோதெரப்பிக்கு வரும். கீமோதெரப்பியில் வரும்போது மார்டாலிட்டிஸ் அதிகம், அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகம், மார்பிடிட்டி அதிகம், இதெல்லாம் அதிகமாக தான் இருக்கும். ஆகவே இதெல்லாம் வந்து நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். எந்த டாக்டரும் வந்து ஒரு நோயாளியை வந்து கொலை செய்யணும்னோ அல்லது உதாசீனப்படுத்தணுன்றதுக்காகலாம் வந்து அங்கே வந்து உட்கார்ந்துட்டல. அவங்களுக்கு தர சம்பளம் வந்து அவங்க இந்த டாக்டர் வந்து வெளியே போனார்னா இது 10 மடங்கு அவரால் சம்பாதிக்க முடியும். இதையெல்லாம் விட்டு அரசாங்க பணியில் இருக்காங்கன்னா ஒரு தியாக உணர்வும் இருக்குது, நம்மளுடைய சார்ந்த சமூகத்துக்கு நம்மளால் முடிஞ்ச சேவை செய்யணுன்ற ஒரு எண்ணமும் இருக்குது. இந்த எண்ணத்தை நம்ம பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கணும். நம்ம டாக்டர்களை சந்தேகப்பட ஆரம்பித்தோம்னா இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. இது ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் கிடையாது, பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கும் உள்ளது. இது அதையெல்லாம் தாண்டுது. டாக்டர் வந்து ஒரு எக்ஸப்ஷனல் அக்கறையோட தான் கவனிக்கிறாரு. எல்லா பேஷண்ட்டும் நல்லாகணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆகவே பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை தவிர்க்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். டாக்டர் அமலோற்பநாதன், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒன்றோ இதோ வந்து அந்த அந்த குறிப்பிட்ட நோயாளிக்கும் அந்த மருத்துவமனையில் அவர் பார்க்குற டாக்டர்ஸு, அவங்கள சார்ந்த ஊழியர்கள், அவங்களுக்கு என்ன பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அனுபவம் வருதோ அதிலிருந்து தான் அந்த நம்பிக்கை அதிகரிக்குதா அல்லது அவநம்பிக்கையாக மாறுதா அப்படின்ற விஷயம் வருது. நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப டெடிக்கேட்டடான மருத்துவர், அவருக்கு இப்படி நேர்ந்தது ரொம்ப துயரமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஒரு அரசு வந்து கட்டமைப்பை உருவாக்கிடுச்சு, அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனால் நவீன சிகிச்சை தர்றாங்க, பணம் செலவு பண்ணாமல் நம்ம வந்து வந்துடலாம், ப்ரைவேட்டில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அந்த எண்ணம் உருவானதே இப்போ வந்து அரசாங்கத்தின் மீதான சுமையாக இன்னைக்கு மாறுதா? எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு, அதுதான் இஷ்யூன்றீங்க. எதிர்பார்ப்பு அதிகமானால் அது ஒரு நல்ல விஷயம் தானே, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸை நோக்கி வர்றாங்க அப்படின்னா நல்ல விஷயம்தான், ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப மகிழ்வான விஷயம். அரசு மருத்துவமனைக்கு பெருமளவில் மக்கள் வர்றது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தருது. இதற்காக தான் நாங்கள்லாம் இருக்கிறோம். அரசு மருத்துவமனையினுடைய மெயின் கடமையே மக்களுக்கு சேவை செய்கிறது தான். ஆகவே பெரும்பான்மையான மக்கள் எங்களை நம்பி வர்றது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குது. அதற்கு தேவையான அளவில் வந்து நம்ம ஹெல்த்தில் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் இந்தியா பட்ஜெட் எடுத்துங்க அல்லது பல ஸ்டேட் பட்ஜெட் எடுத்துங்க, பட்ஜெட்ரி ப்ரொவிஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக்னன்ட் நிலையில் தான் இருக்குது ஒரு 5-6 வருடங்களாகவே. நாம் வந்து பட்ஜெட் வந்து 2% GDP ஏதோ நம்ம செலவு பண்ணுறோம். ஆனால் வேர்ல்டு வைடு WHO எல்லாம் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 5%ஆவது நம்ம செலவு பண்ணி ஆகணும்னு. நாம் 5% லெவலில் ரீச் பண்ணும்போது தான் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற போல் நிறைய டாக்டர்களை ரெக்ரூட் பண்ணுறது, பாராமெடிக்கல் பர்சனலை ரெக்ரூட் பண்ணுறது, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே முடியும். நம்ம பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணாமல் வெறும் ஹாஸ்பிட்டலை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சார்ந்து இருக்கிறது, இப்போ வந்து நேஷ்னல் ஹெல்த் மிஷன் அப்படின்னு ஒன்று வந்ததுன்னா ஒரு தேசிய அளவில் ஒரே மாதிரியான ஒரு கொள்கைக்கு போகிறாங்க. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு இன்னமும் கம்யூனிகபிள் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கலாம். தென்னிந்தியாவில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய விஷயன்றது வந்து வேறொன்றாக இருக்கும். ஸோ இந்த இது வந்து இவ்வளவு அதிகரிக்கிற ஒரு நேரத்தில் அண்மையில் கூட பிரதமர் வந்து 70 வயசுக்கு மேலானவங்களுக்கு சிகிச்சை இலவசம் அப்படின்னு ஒரு இன்சூரன்ஸை கூட கொடுத்துருந்தாரு. இந்த பட்ஜெட் அலோகேஷன் அப்படின்ற ஒன்று வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ப ஒரு யூனியன் கவர்மெண்ட்டுடைய அலோகேஷனும் அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸும் மாறணுமா, இல்லை ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படின்ற ஒரு கோணத்தில் போகிறதுன்றது சரியாக இருக்கா? இல்லை, ஹெல்த் வந்து நம்மளுடைய ஸ்டேட் சப்ஜெக்ட். ஸோ ஹெல்த்துக்கு வந்து ஸ்டேட் பட்ஜெட் வந்து ப்ரைமரியாக அதிகப்படுத்தணும். நாம் வந்து சென்ட்ரல் அலோகேஷனை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. ஏன்னா சென்ட்ரல் அலோகேஷன் வந்து எப்போதுமே சும்மா வர்றதில்லை, அது கூட கண்டிஷனோட தான் வரப்போகுது.
ஆனால் ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன தர வேண்டும், என்னென்ன நம்மளால் தர முடியும்ன்றது எலெக்டட் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும். அந்த டிசிஷனுக்கு தேவைப்பட்ட அளவு நம்மளுடைய பட்ஜெட்டையும் நம்ம எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணி ஆகணுன்றது என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். செல்வி, அரசியல்வாதியாக இல்லாமல் ஒரு பொது மனிதராக இந்த பிரச்சனையை பார்க்கணுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, கண்டிப்பாக அரசியல் நான் பேச வரல. ஏன்னா வந்திருக்கவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் முக்கியமான மருத்துவர்கள் வந்திருக்கிறாங்க. இங்கே போயிட்டு நான் அரசியல் பேசிட்டு யூபியை பார் குஜராத்தை பாருன்னு நான் பேச வரல. ஏன்னா எனக்கு இப்போ நான் யூபியில் இல்லை, குஜராத்தில் இல்லை, நான் தமிழ்நாட்டில் இருக்கேன். நான் கேட்குறது 2 விஷயந்தான். எனக்கு யாரையும் தனிப்பட்ட மனிதரை குறை சொல்கிறதுக்கு விரும்பலை. மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு இருக்குது. அந்த போர்டு வந்து இது வரைக்கும் ஏன் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மருத்துவர்கள் எவ்வளோ, இப்போ டாக்டர் இவர் சொன்னார், பிள்ளை சார் சொன்னார், அவர் சொன்னார், மருத்துவர்களுக்கும் அவங்க வேலை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆளுங்களை டெபுடேஷன் பண்ணுறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது. அதில் மெடிக்கல் உடைய இது வந்து ஏன், அதாவது அந்த ஆட்சியில் பண்ணல, இந்த ஆட்சியில் பண்ணல நான் சொல்ல. தமிழ்நாடு மக்கள் வந்து தமிழக முதல்வராக ஸ்டாலினையும் இப்போது எம்பி எலெக்ஷனில் உங்களை தான் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. இதில் வந்து மந்திரி வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் முதல்வர் விஷயத்தில் 2-3 விஷயத்தில் பாராட்டணுன்னா, அம்மா உணவகம்னு இருந்தது, அதில் வந்து அந்த அம்மா உணவகத்தை அவர் பேரே மாற்றலை. அந்த நிகழ்ச்சி வந்து நீங்கள் மனதார பாராட்டணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஓமந்தூர் அரசு மருத்துவமனை இருந்தால் அது மருத்துவமனைக்காக கட்டப்பட்ட பில்டிங்கே கிடையாது. அது வந்து சட்டசபை வளாகமாக தான் கொண்டு வந்தது கலைஞரால். அது வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து வேறு ஏதாவது மாற்றினா மக்கள் ஏதாவது எதிர்ப்பு வருந்தால் அதை வந்து மருத்துவமனையாக கொண்டு வந்தது. இவங்க வந்த பிறகு அது மருத்துவமனையிலேருந்து சட்டசபையாக இவங்க மாற்றலை. ஸோ இவங்களுடைய ஆட்டிடியூடில் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம ஏற்றுக்கினாலும் எனக்கு என்னன்னா, இவர் வந்து மினிஸ்டர் வந்து பரமக்குடிக்கு போகிறார். யார்? மா சுப்பிரமணியம் மாண்புமிகு சுகாதார அமைச்சர் வந்து பரமக்குடிக்கு போகிறார். காலையில் வாக்கிங் போவார். அவர் எப்போயுமே வாக்கிங் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் மாரத்தான் போடக்கூடியவர். அதிலலாம் எனக்கு ஒன்றுமே இல்லை. போகக்கூடியவர் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையில் உள்ளே வந்து என்ன பிரச்சனை, என்ன பெட் இல்லை, என்ன இது இல்லை, ஏன்னா நம்ம பார்த்துருக்குறோம். அதே போல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து டீக்கப்பை வந்து ஆக்சிஜனாக வச்சு இருந்தது கூட என்கிட்ட இருக்குது, வீடியோஸ் இருக்குது. இங்கே பரமக்குடியில் போனவர் ஜெயலலிதா அம்மையாருடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு அங்கே உடனே அந்த வாக்கிங்கிலே பத்திரிகையாளர்கள் எல்லாம் இருக்காங்க, வீடியோ இருக்குது, நான் வச்சுருக்கிறேன். அந்த பத்திரிகையாளர்கள் ஃபோன் பண்ணி ஜெயலலிதா அம்மா படம் இருக்காங்க, இன்னும் அதிமுக ஆட்சி இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களான்னு அந்த டாக்டருங்களை கேட்குறாரு. இது வந்து நான் என்ன சொல்கிறேன், முதல்வர் வந்து அம்மாவுடைய மதிய உணவை மாற்றாமல் முதல்வர் இருக்கக்கூடிய இடத்துல இதெல்லாம் பெருசாக பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு இந்த சம்பவத்துக்கு என்ன சம்பவம்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இந்த அரசியல் பார்க்க வேணாம். நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் இருக்குது. டாஸ்மாகில் ஒரு குவார்ட்டர் சரக்கு ஒரு பார்டரில் காலி ஆச்சுன்னா உடனே அடுத்த நாள் அந்த சரக்கை ரொப்புற அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துச்சு. நான் என்ன கேட்குறேன், மருத்துவம் இது மருந்துகள் பற்றாக்குறை இருக்கிறத வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணியோ இவர் வந்து இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியோ ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கிறாரான்னா கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து டாக்டர்ஸ் கிட்ட கேளுங்க, அரசாங்க டாக்டருங்களுக்கு வந்து வேலை பளு அதிகம். இப்போ வந்து பாலாஜி சாரை பற்றி எனக்கு நிறைய பழக்கம் கிடையாது. ஆனால் பாலாஜி சார் வந்து இது மாதிரி ஆன பிறகு சோஷியல் மீடியாவில் வருது, என்ன வருது, அவர் காலையில் 8 மணிக்கோ 8:30 மணிக்கு வந்து உட்கார்ந்தார்னா கிட்டத்தட்ட 100 பேர் ஒரு ஆங்காலஜி, அதாவது வந்து இருக்கிறது சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட்டு ஆங்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட்டில் 100 பேரை ஒரு டாக்டர் பார்க்குறாருன்னா அவருக்கு எவ்வளோ பெரிய பேஷண்ட்ஸ் இருக்கும், அவருக்கு எவ்வளோ மன ஆயிற்சி இருக்கும், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் வந்து ஒரு டாக்டராக இருந்துன்னு ஒரு நீங்களே இருக்கீங்க, ஒரு 3 ஹவர் 4 ஹவர் ஒரு டிபேட்டில் உட்காரணுன்னா எவ்வளோ கஷ்டன்றது தெரியும். ஸோ இந்த டாக்டர்னால் பல தரப்பட்ட நோயாளிகள் வருவாங்க. அவங்களுக்கு வந்து காலையிலேருந்து இந்த மாதிரி ஒரு கடினமான வேலைகளுக்கு நான் என்ன சொல்கிறேன், எவ்வளோ இருக்குது. 2019 சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்ததில் சாரும் இருந்திருப்பார் நான் நினைக்கிறேன். நம்ம எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இப்போதைய முதலமைச்சர் தான் அங்கே போய் இவங்களுக்கு முழு நம்பிக்கை கொடுத்தாரு. என்ன நம்பிக்கை கொடுத்தாரு, கலைஞர் போட்ட ஜிஓ அது, அதாவது ஜிஓ நம்பர் பார்த்தீங்கன்னா 354, அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அந்த ஜிஓ படி உங்களுக்கு எல்லா விதமான ஊதிய உயர்வுலேருந்து எல்லாம் கொடுப்போன்னு அதை வந்து முதலமைச்சருக்கு கொண்டு போகக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊதிய உயர்வு சார்ந்த போராட்டத்தை டாக்டர்கள் முன்னெடுத்திருக்கிறாங்க. அது நான் ஒண்ணுமே சொல்ல, அமைச்சருடைய அதுக்கும் ஒரு நோயாளி போய் ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டரை தாக்குறதுக்கும் நேரடி தொடர்பு இருக்கா? அது நேரடி தொடர்புக்கு நான் வரேன். அமைச்சர் வந்து
பப்ளிக்கில் ஒரு டாக்டரே வந்து தப்பு பண்ணாலும் பப்ளிக்கில் ஓப்பன் ஃபாரமில் அமைச்சர் வந்து டாக்டர்களை கடிஞ்சு பேசுறது, டாக்டருங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுறதெல்லாம் உங்கள் வீடியோவே இருக்குது. அது மாதிரி வந்து சார் நல்லா வேலை பாருங்க, ஏன் பணியில சுணக்கமா இருக்கீங்கன்னு கேட்கறது வந்து தப்பாகுமா? எப்பயுமே சார் பப்ளிக் ஓரியன்டா இருக்கக்கூடியவங்க டாக்டர்ஸ். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், டாக்டருங்களுக்கும் பொதுமக்களுக்கும் நேரடி தொடர்பு. இது வந்து எப்படின்னா ஒரு டாக்டர்ஸ் வந்து ஹீரோ மாதிரி, ஒருவருக்கு குலசாமி மாதிரி இருக்கிறாங்க. நீங்க வந்து இன்னைக்கு ஐயா சொன்னாரு, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் தான் வந்து அந்த ஊர் மக்களுக்கே வந்து குலதெய்வம் மாதிரி. அப்படி இருக்கவங்களை நான் என்ன சொல்கிறேன், தவறு இருக்கும். தவறு இருந்தால் நீங்கள் தனியாக கூப்பிட்டு பேசணும். நான் என்ன சொல்கிறேன், பப்ளிக்கில் எல்லாத்துக்கும் இமேஜ் வாங்குறதுக்கு சுகாதாரத்துறை கூடாது. சுகாதாரத்துறை என்னன்னா மக்களுக்கு எந்த அளவுக்கு இந்த டாக்டருங்களை வந்து ப்ரைஸ் பண்ணி தான் ஒரு அமைச்சர் பேசணும். எந்த ஒரு சட்டம் இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில் இருக்கட்டும். நான் வந்து அமைச்சரோட வேலை என்ன? ஒரு ஆஸ்பத்திரி அட்மிஷன், ஒரு நிர்வாகம் பார்க்கறது. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு, டாக்டர் வந்து ஒரு ஆன் டைம்ல இல்ல சார், எல்லா நோயாளிக்கு சேவை செய்யலன்னா அவர் கேட்க மாட்டாரா? ஆன் டைம்ல இருக்கட்டும், மெமோ கொடுங்க சார். இல்ல மக்கள் கேட்பாங்க, பப்ளிக்ல மெமோ கொடுங்க, தனியா கொடுங்க, எல்லாம் பண்ணுங்க. பப்ளிக் எதிரில் நீங்க வந்து டாக்டருங்களை பண்ணா அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். இன்னைக்கு வந்து அமைச்சரே நம்ம பக்கத்தில் இருக்கிறாருன்னா இந்த நிகழ்வு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த டாக்டர்ஸ், நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லாத டாக்டர்ஸுங்களா? டாக்டர் அணின்னு ஒரு பெரிய அணி இருக்கு. நான் என்ன கேட்குறேன், இந்த அமைச்சர் வந்து இது வரைக்கும் அங்கே வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் ஒரு தனியாக ஒரு டீம் போட்டு என்னென்ன குறை இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, இது மாதிரின்னு சொல்லி எங்களை விடுங்க சார், பப்ளிக்கை விடுங்க. நீங்கள் வந்து எல்லாத்தையும் பண்ணி நீங்கள் இன்றைக்கி ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கீங்களா? நான் என்ன கேட்குறேன், எவ்வளோ எம்எல்ஏக்கள் இருக்காங்க டாக்டர்ஸாக இருக்காங்க, எவ்வளோ எம்பிஸ் டாக்டர்ஸாக இருக்காங்க. ஏன் நான் என்ன கேட்குறேன், அமைச்சர் தான், அமைச்சர் இருக்கட்டும் சார், இது வந்து மக்களுக்கும் முதல்வருக்கு பேர் எடுக்கக்கூடிய ஒரு துறை. இதில் வந்து நான் என்ன கேட்குறேன், உடனே யூபியில் நீங்கள் பண்ணீங்களான்னு கேட்காதீங்க. இப்போ வந்து ஒரு ஹெல்த் மினிஸ்டர் இருக்காருன்னா அவர் தனி நபர் இல்லை, அவருக்கு அடுத்து ஹெல்த் செக்ரட்டரி இருக்கிறாங்க, ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, ஹெல்த்தில் ஸ்பெஷல் செக்ரட்டரி இருக்காங்க, டிஎம்இ, டிஎம்எஸ், டிபிஹெச்னு பல ஆண்டுகள் இருக்கிற ஒரு நிர்வாக பாரம்பரியம் சிஸ்டத்துக்கு இருக்கு. இருக்கட்டும், இது ஒரு தனி மனிதர் தவறு மாதிரி நீங்க சொல்ல வர்ற மாதிரி எனக்கு தெரியும். இல்லை இல்லை, நான் என்ன சொல்றேன்னா பொறுப்பேற்றுக்கணும் சார். இப்போ நான் என்ன சொல்றேன், முதல்வர் வந்து நாளைக்கு வந்து இந்த டாக்டரை பார்த்தாதான் இந்த டாக்டருங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை வரும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அமைச்சரை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மருத்துவர்கள் இவருடைய ஆட்டிடியூடை சரியாக ஏற்றுக்கிறாங்களா? நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இவருக்கும் நம்மளுடைய டாக்டர்ஸுக்கும் நிறைய கம்யூனிகேஷன் கேப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய நீங்களும் படிக்கலாம், நானும் படிக்கலாம் சார். ஒரு நல்லா வேலை செய்யுங்கன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆஃபீஸர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து ஊழியர்கள் கண்ணில் தப்பாக தான் தெரிவார். நல்லா வேலை செய்யுங்கன்னா அதுக்கேற்ற நீங்கள் ஃபெசிலிட்டிஸ் வந்து 15% மேலே டாக்டர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் கம்மியாக இருக்கிறத ஏன் ஏற்றுக்க மாட்டேன்றீங்க? அது வந்து நீங்கள் ஒரு சாதாரணமாக ஈஸியாக இப்போ கூட அவர் எப்படி பேசுகிறாரு பேட்டியில், அது இன்னும் கொஞ்சம் 1000-2000 டாக்டர்ஸ் சார். அந்த 1000-2000 டாக்டர்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன் பார்க்க மாட்டேன்? நான் என்ன சொல்கிறேன், பேராமெடிக்கல் உடைய இது வந்து டாக்டர்ஸுக்கு கிடையாது. இன்றைக்கி இப்போ சொன்னார் டாக்டர் சார் அமுலோக் சார் சொன்னார், என்ன சொன்னார், ஒரு அதாவது கைனகாலஜிஸ்டுடைய டாக்டருக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் அந்த சர்ஜரி டேபிளில் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அந்த குழந்தை பெற்று அந்த தாய் சேஃப்டி நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கேன். நான் மற்றவங்களுடைய கோணத்துக்கு போகணும். நிறைய அம்சங்களை சையத் ஹஃபீசுல்லா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. இன்னொன்று ஒரு பரவலான எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு அப்படின்றது வந்து ஒன்று லாண்ட் ஆர்டர் பெர்ஸ்பெக்டிவில் கொண்டு வராங்க. ஒரு டாக்டர்களுக்கே பாதுகாப்பு இல்லை, ஆஸ்பத்திரியிலே பாதுகாப்பு இல்லை அப்படின்றது ஒன்று. டாக்டர் அமலோர் பவநாதன் சொன்னார், இது வந்து ரூல் கிடையாது, எக்ஸப்ஷனல், அரிதாக எப்போதோ நடக்கிற ஒரு நிகழ்வு அப்படின்னு அவர் அதை சொல்கிறார். இன்னொன்று மருத்துவத்துறை அப்படின்ற ஒன்றில் நிறைய சிக்கல்கள் பல ஆண்டு காலமாக இருந்திருக்கு. அதனுடைய வெடிப்பாக தான் நம்ம இதை பார்க்கணும். டாக்டர்களுக்கு இருக்கிற குமுறல் அப்படின்றது ஒரு பக்கம், நோயாளிகளுக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு அல்லது அவங்களுக்கு இருக்கிற சிக்கல் அப்படின்றது இன்னொன்று, இதற்கிடையில் அரசாங்கத்துக்கு இருக்கிற நிதி சிக்கல் அப்படின்றது இன்னொன்று. ஷெல்வி அவர்கள் சொல்கிறது மாதிரி உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கைகளை எடுக்க தவறிட்டாங்க அப்படின்னு ஒரு கோணத்தை முன்வைக்கிறார். நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க? நானும் ஷெல்வி சார் மாதிரி அரசியல் பேச மாட்டேன், நானும் உண்மையை சொல்லிடுறேன். இந்த நிகழ்வு அப்படின்றத நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த தாக்குதலுக்கு உள்ளான நபர் எனக்கு சிகிச்சை கிடைக்கவில்லை அப்படின்னு அவர் பிரச்சனை பண்ணல. இவங்க சொல்கிற மாதிரி மருந்து ஷார்ட்டேஜு,
டாஸ்மாகோடலாம் ஒப்பிட்டார்ல, அந்த நபர் வந்து மருந்தே கிடைக்கல, எங்கள் அம்மாவுக்கு சிகிச்சையே கிடைக்கலன்னு சொல்லி இந்த வன்முறைக்குள்ளே போகலை. கொடுக்கப்பட்ட சிகிச்சை அது உலகளாவிய அளவில் விஞ்ஞான ரீதியாக குறிப்பிட்ட நபருக்கு வரக்கூடிய விளைவு அந்த அம்மாவுக்கு வந்திருக்கு. இப்போ சுகாதாரத்துறையுடைய குறை எங்கே நீங்கள் சொல்லியிருக்கலாம்னா, அந்த வைலன்ஸையும் அந்த வன்முறையும் நான் நியாயப்படுத்தலை, ஆனால் அந்த விஞ்ஞான புரிதல் இல்லாததுனால கொடுத்த சிகிச்சை தவறானது அப்படின்னு எடுத்துக்கிட்டாரு. இப்போ இவர் சொன்ன குற்றச்சாட்டுலாம் எப்போ உண்மையாக இருந்திருக்குன்னா, நான் வந்தேன், டாக்டரே பார்க்கல, ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கல, எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா செல்வி சாருடைய வாதத்தை நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் இங்கே அவர் சொன்ன வாதம் அது வந்து கொடுத்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. சில கீமோதெரப்பி ட்ரக்ஸுக்கு சில % ஆஃப் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், அது எல்லா இடத்துலையும் சொல்லி தான் ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாங்க. ஸோ அது நடந்திருக்கிறது, அந்த புரிதல் அந்த தம்பிக்கு இல்லாமல் போயிடுச்சு. அடுத்து சொன்னார், போகிற இடத்துல ஃபோன் வச்சு வீடியோவில் வந்து பேசுகிறார் சுகாதாரத்துறை அமைச்சர், மருத்துவர்களுக்கு கேப் இருக்குன்னு. எங்கள் முதல்வருக்கு தெரியும் யாரை எங்கே பணி அமர்த்தணும்னு, நீங்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. ஒரு பாரம்பரியமான ஒரு சிஸ்டத்துக்குள்ளே அந்த அமைச்சர் உட்காந்துருக்காரு. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் எந்த பின்புலமும் இல்லாமல் நாட்டுடைய முதலமைச்சராகவே இருந்திருக்காரு. இப்போ அது ஒரு பக்கம். ஆனால் இங்கே எங்கேயும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருந்ததை எப்படியாவது ஆக்சிஜனை ஏற்பாடு பண்ணி இருக்கக்கூடிய 130 குழந்தைகளை காப்பாற்றணும்னு சொன்ன அந்த மருத்துவர் மீது யூஏபியை போடலை. இங்கே செய்யாத வேலையை ஒழுங்காக செய்யுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை மட்டும் சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்கிறாரு. ஆனால் அதுவே தப்பு அப்படின்னா, அப்போ நீங்கள் ஆக்சிஜன் தட்டுப்பாடுக்காக மக்கள் குழந்தைகளுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக வந்து கஃபீல்கான் மேலே யூஏபியை போட்டதை என்ன சொல்லுவீங்க? அப்போ இதெல்லாம் நடக்குது. இந்த வைலன்ஸுக்குள்ளே வந்துடுவோம். அமல் சார் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு எக்ஸெப்ஷன். ஆனால் இந்த எக்ஸெப்ஷன் என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, 3 ஆர்டிக்கிள் 3 ஜேர்னலில் பப்ளிஷ் ஆகிருக்கு. இது உலகளாவிய இடத்தில் இந்த வைலன்ஸ் அகெயின்ஸ்ட் டாக்டர்ஸ்களுக்கு எதிரான வன்முறை என்பது உலக அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அமெரிக்கா முதல் கொண்டு, சைனா முதல் கொண்டு, இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா எல்லா இடத்துலையும் இது நடந்திருக்கு. இது ஜேர்னல், இந்தியன் ஹார்ட் ஜேர்னலில் வந்திருக்கு, நேஷ்னல் லைப்ரரி ஆஃப் மெடிசன்ன்ற ஜேர்னலில் இந்த மருத்துவர்கள் எப்படிலாம் தாக்கப்படுறாங்க, எந்த சூழலில் தாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படும்போது எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இந்தியாவில் மட்டும் ஒரு பிரத்யேகமான ஒரு பிரச்சனை இருக்குது. உலக அளவில் யார் யார் பிரச்சனை பண்ணுறா வைலன்ஸ் அகெயின்ஸ்ட் டாக்டர்ஸ்னால், ஒன்று நோயாளியாக இருக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா அந்த நோயாளி கூட வரக்கூடிய அட்டெண்டராக இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் போகிற வரவெல்லாம் டாக்டரை அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் 4 அஃபெண்டர்னு ஒரு புது கிளாசிஃபிகேஷனை கொடுக்குறாங்க. அப்போ இது இந்தியாவுடைய மாப் மென்டாலிட்டியாக இருக்கிறது. நீங்கள் மருத்துவர்கள் மட்டும் இல்லை, வண்டியில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலே ரோட்டில் போகிறவங்களாம் பிடிச்சி அந்த டிரைவரை அடிக்கிற இது வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த மாப் மென்டாலிட்டி என்பது இந்தியாவில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதை இன்னும் பெரிதுபடுத்துவது எப்படி அப்படின்னா, தொடர்ந்து ஒரு அவதூறு அரசு கட்டமைப்பின் மீதும் அரசு மருத்துவர்கள் மீதும் பரப்பப்படுகிறது. கவர்மெண்ட் டாக்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒழுங்காக பார்க்க மாட்டார், அதே சாயங்காலம் போ அவர் கிளினிக் போனால் எப்படி பார்ப்பாரு அப்படின்னு இது ஒரு பொது புத்தியாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விளைவு. இதை இன்னும் அப்படி இல்லை. அதாவது ஒரு நிர்வாக தரப்புல சில பேருக்கு வந்து கவர்மெண்ட் டாக்டர்ஸ் வேலை செய்யலை அப்படின்ற எண்ணம் இருக்கலாம், அல்லது டிவியில அல்லது மீடியாவில் ஆர் பழைய சினிமாக்களில் கூட நீங்கள் சொல்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கலாம். ஆனால் இப்போ அண்மை காலமாக நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸை பார்க்குறோமே, சோஷியல் மீடியாவில் ரீல்ஸாக மற்றதாக. இதே கலைஞர் மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை மட்டும் இல்லை, இதய சிகிச்சை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இத்தனை 1000 சிகிச்சைகளை குறைந்த காலத்தில் பண்ணியிருக்கிறாங்க. அரசு மருத்துவமனைகளில் தனியார் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் என்னெல்லாம் ஒண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களோ, ஒரு ரேர் சர்ஜரிஸ்ன்னு சொல்கிறாங்களோ, அதெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செய்கிறப்ப அதை சமூகம் கொண்டாடத்தானே செய்யுது. இல்லை சோஷியல் மீடியாலையும் சரி, செய்தி ஊடகங்கள்லையும் அதெல்லாம் முக்கியமாக இடம்பெறத்தானே செய்யுது. அது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் மேலே அதனுடைய ரெப்புடேஷனை இன்க்ரீஸ் தானே பண்ணுது. அது இல்லை, இது இப்போ பல நீங்கள் சினிமா காட்சிகள் தமிழ்நாடு தானே, பல சினிமா காட்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய முன்னணி நடிகர்களுடைய படங்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறப்போ அவர் ஃபார்மாலிட்டி ஃபில் பண்ணுன்னு சொன்னால் டாக்டரை வெட்டுற சீனெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்போ இதெல்லாம் ஒரு தவறான முன் உதாரணத்தை இந்த சமூகத்துக்கு கொடுத்துட்டு இருக்குது. மருத்துவர்களுக்கு எதிரான வைலன்ஸை வந்து ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு 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 இம்ப்ரெஷனை நீங்கள் உருவாக்குறீங்க. சினிமாவில் பெரும்பாலான இடங்களில் அது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்முடைய முதல்வர் அதுக்கு தான் சொல்கிறாரு, நாங்கள் உங்களோட நிற்கிறோம், நாங்கள் அரசு மருத்துவர்களோடும் மருத்துவ சமூகத்தோடு நிற்கிறோம்.
இது சென்னையில் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சம்பவம் முதல் முறையாக நடந்திருக்குது. இது நடக்காத பார்த்துக்கிறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு எடுத்து பல நடவடிக்கைகளை சிசிடிவிஸை அதிகப்படுத்துகிறோம். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒன்று எப்படி இன்னும் செக்யூரிட்டியை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சர் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். அப்போ ஒரு அக்கரன்ஸ், ஒரு அரசாங்கத்துடைய ரெஸ்பான்ஸு எப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இந்த சம்பவம் நடந்திருக்கிறது, உடனே டெப்டி சீஃப் மினிஸ்டர் போகிறார் சார். இங்கே மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உச்சநீதிமன்றத்துடையக்குள்ள சேம்பரில் ஒரு வழக்கறிஞர் வெட்டப்பட்டார். அதுக்கு ஒரு கவர்மெண்ட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது? இப்போ பற்றாக்குறையை பற்றி சொன்னாங்க, இத்தனை பற்றாக்குறைன்னு. என்னுடைய நினைவுபடி எந்த அரசாங்கத்துறையிலையும் 100% பிளேஸ்மெண்ட் இருக்கவே இருக்காது. ஏன்னா ஒருத்தங்க ரிட்டையர்மெண்ட் வேற ஒரு டைமில் நடக்கும், அப்போ அடுத்த எக்ஸாம் வர வரையும் ஒரு ஷார்ட்டேஜ் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்கும். இங்கே இந்த ஆண்டில் இந்த பொதுவாக டாக்டர்கள் ஒருவர் இருவர் இல்லை, ஆங்கில பத்திரிகையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் சரி ஹிந்துலையும் சரி தொடர்ந்து வரக்கூடிய செய்தின்றது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க்லோடு அதிகமாக இருக்குது. ஒன்று பேஷண்ட் இன்ஃப்ளோ, ஃபுட்ஃபால் அதிகம், உள்நோயாளியாக வரவங்க அதிகம், சர்ஜரிஸ் அதிகமாக இருக்குது, புறநோயாளிகளாக வந்து போகிறவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இதெல்லாம் பாசிட்டிவ், மக்களுக்கு நன்மை, நம்பி வர்றாங்க, மக்களோட நம்பிக்கையை காட்டுது. அதற்கு ஏற்ற அளவுக்கு அங்கே போதுமான டாக்டர்ஸ் எண்ணிக்கையை அதிகப்படுத்தலை அப்படின்ற ஒரு இது இருக்குது. இப்போ ஜார்க்கண்ட், பீகாரில் டாக்டரே கிடைக்க மாட்டாங்க. அவங்க நியமனம் பண்ணணும்னு நினச்சா கூட போதுமான கைனகாலஜிஸ்ட் கிடைக்க மாட்டாங்க, டாக்டர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை இல்லை. இங்கே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுன்றது போதுமான அளவுக்கு டாக்டர்ஸ் நியமனம் செய்யப்படல. ரெண்டாவது குற்றச்சாட்டு சொல்றது என்னன்னா, இந்த இன்சூரன்ஸ் வந்த பிறகு சிகிச்சை நோயாளி உறவு அப்படின்றத தாண்டி அந்த லோடு, அதற்காக எழுதுறது, அதை கன்வின்ஸ் பண்றது, அதை நோக்கி பயணம் பண்றது, இது இன்னொரு இரட்டை சுமையாக மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? இல்ல, அதாவது மருத்துவர்களுடைய பற்றாக்குறை அப்படின்றது சொன்னேன், எப்பயுமே சாங்ஷன் போஸ்ட்ன்றது 21,000. ஆனால் என்னுடைய நினைவுபடி தமிழ்நாடுடைய சுகாதாரத்துறை வரலாறுல அது 100% இருந்தது கிடையாது. எப்பயுமே ஒரு லேக்குனேஸ் இருக்கும், அது இருக்கக்கூடாது. ஆனால் இந்த வாட்டி கூடுதலாக வந்ததுக்கான காரணம் என்னென்னா, எப்பயுமே பிஜி எக்ஸாமுன்றது ஏப்ரல் மாதத்தில் நடக்கும். ஏப்ரல் மாதத்தில் நடந்து மேக்குள்ளே பிஜிஸ் உள்ளே வந்து சர்வீஸை ஜாயின் பண்ணிடுவாங்க, சர்வீஸ் பிஜிஸு. அப்போ இப்போ இந்த வருஷம் 21 என்ன நடக்குதுன்னா, கொரோனா காலத்தினால ஏப்ரலில் நடக்க வேண்டிய எக்ஸாம் வந்து செப்டம்பர் கிட்ட நடக்குது. ஸோ 5 மாதம் வழக்கமாக வர வேண்டிய டாக்டர்ஸ் 5 மாதம் கழித்து இந்த சிஸ்டம்குள்ளே உள்ளே வர போகிறாங்க. அப்போ இவங்க பாஸ் ஆனாங்கன்னா திரும்ப அந்த 1100 வேகன்சின்றது அந்த சர்வீஸ் பிஜிஸு திரும்ப சர்வீஸ் கோட்டாவில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸாக மாறிடுவாங்க. இப்போ இந்த 5 மாதத்துக்கான ஷார்ட்டேஜ், இந்த 1100 பேர் வராததுக்கு காரணம் கொரோனா காலத்தில் தேர்வு நடத்த முடியாமல், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்த முடியாமல் ஒரு 5 மாதம் தள்ளி போனதுடைய விளைவு தான் இந்த வேகன்சிஸ் எக்ஸாஜரேட்டடாக தெரிகிறதுக்கான காரணம். இதை தான் அமைச்சர் இன்னைக்கு சொல்கிறாரு. அது வந்து எக்ஸாம் முடித்த உடனே ஜனவரியில் ஃபுல் ஆகிடும் அப்படின்னு. இன்னொன்று, நீங்கள் எல்லாரும் சொன்ன குற்றச்சாட்டுப்படி போதுமானது இல்லைன்னு, 2026 வரை எந்த வேக்கன்சி சாங்ஷன் ஆகணுமோ அதுக்கும் சேர்த்து ஜனவரி 2025 தேர்வுக்கான தேதியை அறிவித்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் 38 வழக்குகள் இந்த பிளேஸ்மெண்ட் சார்ந்து வழக்குகள் தொடர்ந்து இருக்கிறாங்க. நர்சிங் ஷார்ட்டேஜுக்கு இவங்களெல்லாம் பிளேஸ் பண்ணக்கூடாது, இவங்க பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு பல வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால புதுசாக ஆள் எடுக்கிறதுலையும் சிக்கல்கள் இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதையும் மீறி எங்கெங்கெல்லாம் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு மெடிக்கல் காலேஜ் உள்ளே வருது அப்படின்னா அந்த ப்ரொப்போர்ஷனேட் ஸ்டாஃப் இல்லாமல் எம்சிஏ பர்மிஷன் கொடுக்காது. சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம், ஸ்டான்லியில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பயோமெட்ரி இல்லைன்றதுக்காகவே பெர்மிஷன் கொடுக்கல. நீங்கள் திரும்ப இன்ஸ்பெக்ஷனுக்கு கூப்பிட்டு தான் கொடுக்க முடியும். அப்போ அப்சல்யூட் ஷார்ட்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மெடிக்கல் காலேஜோடைய எக்ஸ்பான்ஷனே சாத்தியம் கிடையாது. அப்போ ஒரு அளவுக்கு இருக்கிறாங்க, அந்த ஷார்ட்டேஜை நாங்கள் நிராகரிக்கவில்லை, சுத்தமாக இல்லை, அப்சல்யூட் ஷார்ட்டேஜே இல்லைன்னு நாங்கள் சொல்ல இருக்குது. அதை சரி செய்வதற்கான ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஷார்ட்டேஜுக்கு தான், இந்த பிஜி ஷார்ட்டேஜுக்கும் ஒரு 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறோம் அந்த பாண்ட் பீரியடை, இதுக்கு முந்தின வருஷம் சேர்ந்தவங்களுக்கு. இது எல்லாமே ஒரு அரசாங்கம். ஒரு டெக்னிக்கல் இதாக சொல்கிறீங்க, நீட் பிஜி நடத்தி அனுப்புறதுல லேட் ஆகுதுன்ற ஒரு கோணத்தை சொல்கிறீங்க. சார், நான் டாக்டர் சுந்தரேசன் வந்திருக்கிறாங்க, அரசு அனைத்து மருத்துவர் சங்கத்தை சேர்ந்தவர். அமைச்சரோட பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு வரீங்க, விவாதத்தை கேட்டிருப்பீங்க. புதுசாக என்ன பாயிண்ட் சொல்ல விரும்புகிறீங்க? என்ன பேச்சுவார்த்தையில் பேசப்பட்டுச்சு? அமைச்சர் அவர்களும் சுகாதாரத்துறை செயலாளர் அவர்களும் எங்களுக்கு அழைச்சி பேசினாங்க. பேசி அவங்க வந்து
என்னென்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க. லைக் வயலன்ஸ் ப்ரிவென்ஷன் கமிட்டி, ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் கமிட்டி அதெல்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவுட் போஸ்ட்டு உடனே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போயே வந்து அங்கே ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர்லாம் இருந்தாங்க, அவங்க வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறேன்லாம் சொன்னாங்க. ஆக்சுவலி என்ன விஷயம்னா இப்போ வந்து ஆஃப் லேட் நமக்கு வந்து கம்யூனிகேபிள் டிசீசஸ்லாம் குறைஞ்சிட்டு நான் கம்யூனிகேபிள் டிசீஸ் வந்துடுச்சு. கம்யூனிகேபிள் டிசீஸில் ஒரு நாள் ட்ரீட் பண்ணிங்கன்னா 3 நாள் முடிச்சுன்னா அந்த பேஷண்ட்டுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை. ஆனால் நான் கம்யூனிகேபிள் டிசீஸ் அதிகமாகுது நம்ம தமிழ்நாடு இல்லை ஆல் ஓவர் த வேர்ல்டு அதிகமாகும் போது ஒரு வாட்டி அந்த பேஷண்ட் வந்தோன்னா ஆல்வேஸ் எ பேஷண்ட். அடுத்த பேஷண்ட் பிபி, டயபெட்டிஸ் இந்த மாதிரி. ஆமாம், பிபி, டயபெட்டிஸ், கேன்சர்லாம் ஒரு வாட்டி வந்து அடுத்தது அப்படியே வந்துடுறாங்க. ஒரு பேஷண்ட் வந்தால் நாளைக்கு 2வது பேஷண்ட் தான் இவர் ரெண்டாவது ஆகிடுறாங்க, ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாறுதலுக்கு ஏற்ற மாதிரி கட்டமைப்பை நம்ம விரிவுபடுத்தணும். கட்டமைப்பை விரிவுபடுத்தும் போது என்ன பண்ணணும்னா டாக்டர்ஸ் எல்லா பேஷண்ட்டுக்குமே டாக்டர்ஸ் தான் பேசணும்னு இருக்கக்கூடாது. ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட்டை உருவாக்கணும். நிறைய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அது நம்ம அது வேணும். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க டாக்டர்ஸுக்கு நமக்கு எதுக்கு செக்யூரிட்டி வேணும், அவங்கள தானே கடவுளாக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. டாக்டருக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல, மதிப்பு இருக்குது. ஆனால் இது என்னன்னா இவ்வளோ அந்த பேர்டன் அதிகமாகும் போது அந்த இப்போ மாப் மென்டாலிட்டிலாம் பேசுனாங்க இல்லையா, அந்த இது இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக அங்கே ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்க தான் செய்யும். இங்கே எக்ஸாஸ்ட் ஆகிடுறோம், அவங்கள திருப்திப்படுத்த முடியல. ஆமாம், நம்ம இப்போ நான் எவ்வளோ நம்ம பண்ணாலும் நம்மளால் அவங்களை திருப்திப்படுத்த முடியலையே அப்படின்ற ஒரு ஆதகம் டாக்டர்ஸ் மத்தியிலையும். ரொம்ப பிரமாதமாக சர்வ் பண்ணுற டாக்டர்ஸ்க்கு அது பொருந்தும், சரியாக வேலை செய்யாத டாக்டர்ஸ்க்கும் அது பொருந்துமா? சரியாக வேலை செய்யாத டாக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. வாத்தியார் மாதிரி பயங்கரமான ஒரு ஆட்சி அப்படின்னு நம்ம சொன்னா கூட அந்த ஆட்சியில் ஏதாவது ஒரு குறை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸப்ஷன்ஸ் நம்ம ஜெனரலைஸ் ரூலாக நம்ம வச்சுக்க வேண்டிய அவசியம். அது 100ல் 1 2 இருக்கு. அது ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்றீங்க நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வராங்கன்னு. ஸோ அப்போ அவங்களுக்கு நம்ம மேலே அக்கறையும் நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை கூடுதல் இருக்கு. கூடுதல் ஆன பிறகு இப்போ இந்த எவால்விங் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து எவால்வ் ஆகி இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வரணும். சார், வருஷம் வந்து மானிய கோரிக்கை நடக்குது, சுகாதாரத்துறையினுடைய மானிய கோரிக்கை சட்டமன்றத்தில் விவாதம் நடக்கும். அதற்கு முன்பு அந்த பாலிசி நோட் எழுதுவாங்க. ஆண்டுதோறும் இல்லை, ஒவ்வொரு குவார்ட்டர் ஒவ்வொரு மந்த்துமே வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸோட பேசுவாங்க. ஆக்சிடெண்ட்டில் இருக்கிறவங்க அதிகமாக இருக்காங்களா, எந்த டிசீஸோட பேட்டர்ன், எது ப்ரிவிலன்ஸ் அதிகமாக இருக்குது, அதுக்கு எப்படி கவுண்டர் பண்ணுறது, இது வந்து துறை ரீதியாக நடக்கத்தானே செய்யும். இப்போ அதற்கேற்ற வகையில் நீங்கள் சொல்கிற நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கான டாக்டர்ஸ் வந்து அதிகரிக்கப்படலையா, அது அவங்களுக்கான இது வந்து ரெக்குயர்மெண்ட்டை வந்து பூர்த்தி செய்யப்படலையா? இல்லை, டாக்டர்ஸ் மட்டுமே இல்லை, அதான் நான் சொல்கிறேன்னா எல்லா இன்ட்ராக்ஷனுமே டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்குமே டாக்டர் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில இப்போ இந்த மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாந்தி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, கீமோதெரப்பி கொடுத்தா முடி கொட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரொட்டீனான சில விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்கிறதுக்கு வேற ஒருத்தர் வைக்கலாம். இது ஒரு பாயிண்ட். அடுத்து இன்னொரு பாயிண்ட் வந்து செக்யூரிட்டி நல்லா இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது வந்து இப்போ வந்து இந்த ஒரு இஷ்யூவும் நிறைய ஆயிடுச்சு. சார், மக்கள் தான் சார் உங்களுக்கு செக்யூரிட்டி, நீங்கள் பண்ணுற சர்வீஸ் தான் சார் செக்யூரிட்டி. அதான் சார், அந்த செக்யூரிட்டி வந்து எப்படின்னா செக்யூரிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாத இடத்துல ஏன் உங்களுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அதே டாக்டர் தான் இருக்காரு, அவங்களுக்குலாம் அந்த பிரச்சனை வராது காரணமே அங்கே இருக்க செக்யூரிட்டி தான். இப்போ நமக்கு வந்து எப்பவுமே கூட்டம் அதிகமாச்சுன்னா அங்கே ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அதிகம் பேர் வர்றது தான் அந்த பிரச்சனை காரணம். அதிகம்னா அவங்க கூட வர அட்டெண்டர்ஸ் அதை குறைக்கணும். இப்போ இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் செயலாளரும் சொன்னாங்க எம்எம்சியில் நாங்கள் அது மாதிரி குறைச்சிருக்கோம் 2 பேருன்னு. இது மாதிரி ஒரு டாக்டர் 2 பேஷண்ட்டுன்னு அட்டெண்டர்னு, ஒரு பேஷண்ட்டுக்கு 2 அட்டெண்டர், அதே மாதிரி எல்லா இடத்துலையும் கொண்டு வரணும். இது ஒன்று. அதே மாதிரி இப்போ சில விஷயங்கள்லாம் கூட லைக் ஒரு விஹெச்என்லாம் இருக்காரு, அவங்க போய் இப்போ ப்ரெக்னென்ட் மதரை போய் பார்க்க போகிறாங்கன்னா அதில் என்ன ஆகுது, ப்ரெக்னென்ட் மதர் ஒரு இடத்துல ஒரு பிரதர் வந்து நான் அதெல்லாம் வர முடியாது போ என்ன நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்றது அப்படியே வீடியோவில் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றத பண்ணுறதையும் ஒரு கட்டத்தை பண்ணணும். அப்போ தான் அந்த விஹெச்என்னுக்கு அந்த ஏரியாவில் போகிறதுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். இப்போ இந்த எவால்விங் இது மாதிரி சோஷியல் மீடியாவோட அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, இப்போ ஒரே ஒரு நார்மல் டெலிவரி வீட்டில் பண்ணிட்டேன் அதை வந்து கொண்டாடுறோம், அது வந்து எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றது சோஷியல் மீடியா தான் உங்களுக்கான ப்ரெஷரா? இப்போ இல்லை, இது ஒரு சின்ன பிரச்சனை. இந்த பிரச்சனையும் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி பிரச்சனை என்ன ஆகுதுன்னா
அதிகமான ஃப்ரிக்ஷனை கிரியேட் பண்ணுது. ஒரு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டாக்டர்ஸ் அண்ட் பப்ளிக் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது பயங்கரமாக சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி அந்த டிஸ்டன்ஸை குறைக்கலாமே. அதுதான் சொல்கிறேன். அதுக்கு வந்து குறைக்கணும் அப்படின்னும் போது அதுக்கான விஷயங்களை பண்ணணும். இப்போ அது அங்கே இணை இயக்குனர் இருக்கார் இல்லையா, அந்த இணை இயக்குனர் வந்து இதுமாரி விஹெச்என் இது பண்ணாங்க, அவங்க மேலே அவங்கள நீங்கள் தப்பாக நீங்கள் இது பண்ணீங்க, அவங்களோட வேலை செய்ய நீங்கள் அனுமதிக்கலை, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வேலை செய்ய அனுமதிக்கலன்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அதை செய்யணும் இல்லையா? அதை செஞ்சால் அப்போ எல்லா விஹெச்என் கம்யூனிட்டிக்கும் ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம் டாக்டர். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். கேள்விக்களம் தொடர்கிறது. டாக்டர் பெருமாள் பிள்ளை, இது நிறைவு சுற்று. டாக்டர் பாலாஜி நலமாக இருக்கிறார் அப்படின்னு தகவல்கள் வருது. அது ஒரு மாதிரி ஒரு நிம்மதியை தருது. நன்றி. இந்த சம்பவங்களை தவிர்ப்பதற்கும் இதுக்கு அடிப்படையான காரணங்கள், இதுக்கான தீர்வு அப்படின்னு நீங்கள் சொல்கிறத ஒரு நிறைவு பார்வையாக சொல்லலாம். முதல்ல முக்கியமாக நான் சொல்ல வர்றது வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து அரசு மருத்துவர்களை வந்து ஒரே ஒரு தடவை அழைத்து சந்திக்க வேண்டும், எங்களுக்கு வந்து வாய்ப்பு தர வேண்டும்ங்கிறத முதல்ல இதன் மூலம் அவர்கிட்ட நாங்கள் அப்பீலாக வேண்டுகோளாக வைக்கிறோம். அடுத்தது, எங்களுக்கு தேவையான அளவுக்கு எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டுள்ளதோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக டாக்டர்ஸ் போஸ்ட் வந்து அதிகப்படுத்தணும். டாக்டர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் நிச்சயமாக அதிகப்படுத்தினா இன்னும் சுகாதாரத்துறையை நம்ம உண்மையிலே மேம்படுத்த முடியும், அதில் சந்தேகம் இல்லை. மூன்றாவதாக போதிய செக்யூரிட்டின்னா இப்போ இருக்கிற மாதிரி இல்லாமல் எஃபெக்டிவாக இருக்கணும். இன்றைக்கி எப்படி வந்து இருந்தாங்கன்னு அந்த செக்யூரிட்டி இருக்கிறாங்கங்கிறத பார்க்குறீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வயதானவர்களை வச்சுக்கொள்ள வேண்டிய இடத்துல இல்லை. செக்யூரிட்டிங்கிறது வந்து உண்மையிலே வந்து எஃபெக்டிவாக இருக்கணும்னா ஒரு 40-45 வயசு அல்லது வந்து மிலிட்ரியில் ரிட்டையர்ட் ஆனவங்க அந்த மாதிரி வந்து பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் மாதிரி எஃபெக்டிவாக இருக்கணும். இதை தவிர வந்து தொடர்ந்து வந்து மாண்புமிகு முதல்வரும் அமைச்சரும் அரசு மருத்துவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை தரும் வகையில், எங்களை கௌரவிக்கும் வகையில் எங்களுடைய கோரிக்கைகளையும் முழுமையாக நிறைவேற்றி நிச்சயமாக அரசு மருத்துவர்கள் இன்னும் உற்சாகத்துடன் பணி செய்ய வழிவகுக்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செல்வி, அதாவது 2 விஷயம். ஃபஸ்ட்டு, இன்றைக்கி இருந்த அந்த செக்யூரிட்டி ஏஜென்சியை சஸ்பெண்ட் பண்ணணும். அது எந்த ஏஜென்சியாக இருந்தாலும் பப்ளிக் தான் பிடிச்சி கொடுத்தாங்க. ஆமாம், இது வந்து பார்க்கணும். அடுத்தது, முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் போய் டாக்டர் பாலாஜியை பார்த்தா தான் டாக்டருங்களுக்கு நம்பிக்கை வரும். ஏன்னா அந்த அளவுக்கு டாக்டர்கள்னால் மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள் என்பது தான் சித்தாந்தம். அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர்களுடைய அந்த போஸ்ட்டு இதெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் வந்து இது இல்லை அது இல்லைன்னு வந்து இதெல்லாம் சொல்லாமல், அது கோர்ட்டில் எவ்வளோ கேஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அரசு நினச்சா எல்லா இம்ப்ளிமெண்ட்டும் எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் போடுறதுக்கு உண்டான எல்லா சட்ட நுணுக்கங்களும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர்கள் தான். எந்த ஃபீல்டில் வேணும்னா வேக்கன்சி இருக்கலாம். பாராமெடிக்கல்லையும் டாக்டர்கள்லையும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் தனி ஏஜென்சி இருக்காங்க. ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கிறது எம்ஆர்பின்னு ஒரு தனி நிறுவனம் இருக்கு. எம்ஆர்பியில் நான் அதனால தான் கேட்டேன், முதல்ல இருந்து கேட்குறேன். எம்ஆர்பி இருக்குது, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது, அதே போல் மெடிக்கல் சப்ளைஸுக்குன்னு தனியாக நம்ம இதில் இருக்கிறது எல்லாத்தையும் இது வரைக்கும் வந்து அமைச்சர் வந்து அதில் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஏதோ தம்பி கூட தான் டாக்டரு, அவரை கூட போடலாம். நான் என்ன சொல்கிறேன், எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இதை குறை சொல்கிறதுக்காக வரல. நான் சொல்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷனாக இருக்கட்டும், மருந்து சப்ளையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எப்படி எல்லா விநியோகமும் கரெக்டாக இருக்கோ, நம்மளுடைய அமுதம் கூட்டுறவில் எப்படி சாப்பாடுக்கு ரேஷனுக்கு கரெக்டாக இருக்கோ, மருந்து மாத்திரைகள்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணுன்றது தான் நான் பேச்சு. அதே போல் டாக்டர்களையும் அல்லது வேலை செய்பவர்களும் தவறு செய்திருந்தாலும் மறைமுகமாக இல்லாமல் அவர்களுக்கு மெமோ கொடுப்பதோ சஸ்பெண்ட் பண்ணுறதோ டிஸ்மிஸ் பண்ணுறதோ பப்ளிக்கில் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏனென்றால் அது வந்து பப்ளிக்கு ஒரு இது வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. ஏன்னா டாக்டர் சொன்னார், கம்யூனல் டிசீசஸ்னால் வந்து எல்லாமே வந்து கேன்சர் எல்லாமே முத்திய நிலை தான். தனியார் மருத்துவமனைக்குள்ளெல்லாம் காலை வைக்க முடியாது சார். உள்ளே வச்சு 4 நாள் போனீங்கன்னா 15 லட்சம் 25 லட்சம் அவன் எங்கெங்கே போவான், மெடிக்கலில் தான் வரும். அதே போல் இன்சூரன்ஸுக்கு எப்படி தனியார் மருத்துவமனையிலலாம் தனி அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்சி டெஸ்க்கு போட்டிருக்கிற மாதிரியே தனி டெஸ்க்கு போட்டு அந்த வேலையெல்லாம் டாக்டர்ஸுங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அது தனி டிபார்ட்மெண்ட். அதுக்கு வேணுமா தனியாக ஒரு ஏஜென்சி கொடுங்க. இப்போ எப்படி பாஸ்போர்ட்டுக்கு வந்து டிசிஎஸ் எடுத்து பண்ணுறாங்க, இப்போ எவ்வளோ ஸ்பீடாக வந்து பாஸ்போர்ட் வருது, அது போல் எல்லாமே நீங்கள் தனி ஏஜென்சி கொடுங்க, தனி வாலண்டரி சர்வீஸ் கொடுங்க. எவ்வளோ பேர் செய்கிறாங்க. அதே போல் வந்து முன்னாள் இராணுவத்தினரோ அல்லது தமிழ்நாடு போலீஸில் ரிட்டையர் ஆனவங்களுக்கோ இந்த செக்யூரிட்டி ஏஜென்சியெல்லாம் நீங்கள் கொடுத்தா தான் அவங்களுக்கு ஏற்கனவே இந்த இன்ஃப்ளூயன்ஸு ஏற்கனவே இது போல் இருந்த விஷயத்துலலாம் நல்ல லெவலுக்கு அவங்கள வந்து பாதுகாப்பு செய்ய முடியுன்றது தான் என்னுடைய கோரிக்கை. நன்றி. நன்றி சுந்தர்.
அதாவதுங்க இப்போ இந்த ஒரு இன்சிடெண்ட் என்ன பண்ணுதுன்னா, ஏன் இதனால் நடந்தது அப்படின்னு ஒரு கேள்வி போய் இது ஒரு தவறான சிகிச்சை கொடுத்ததா சொல்லப்படுது, அதனால் இவருக்கு அப்படின்னு போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, மருத்துவ தவறான சிகிச்சை அரசாங்க ஆஸ்பத்திரியில் கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு அவநம்பிக்கை பப்ளிக் மத்தியில் போகுது. இதில் நான் ஒரு ஆன்காலஜிஸ்ட் அப்படின்ற முறையில் நான் அந்த கேஷிட்ட போய் இன்றைக்கி போய் கிண்டி ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்து ஐ எம் டெல்லிங் அந்த பேஷண்ட்டுக்கு அவங்களோட உடல்நல எந்த தாக்கமோ அந்த அளவுக்கான கீமோதெரப்பி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் என்னால் பார்த்து சொல்ல முடியும். அது நான் ஏன் சொல்கிறேன்னா, பொதுமக்கள் சாதாரண இது பார்க்குற பொதுமக்களுக்கு வந்து அரசாங்க ஆஸ்பத்திரி இப்படி நடந்து போச்சுன்னு தப்பான இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்துடக்கூடாது. நீங்கள் நம்பி வரலாம், கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட் கரெக்டாக தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் இதை வந்து யாரோ திருச்சி இது நல்லா பண்ணலை அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா ப்ரைவேட்டில், அந்த டாக்டரையும் கூப்பிட்டு அவர் வச்ச இது கூட ஒரு பெரிய வேற ஒரு கமிட்டி கூட போட்டு கூட செக் பண்ணி பார்த்து அதை நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். பட் இது மூலமாக இந்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆன்காலஜியில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் பொதுமக்கள் நம்பி வரலாம் அப்படின்றத நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அஃபீசுல்லா, இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மருத்துவர்கள் தாக்கப்பட்ட இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களில் எங்கேயுமே கன்விக்ஷன் நடக்கலை, எங்கேயுமே தண்டனைன்றது உறுதி செய்யப்படலை. அதனால் இது ஒரு மெசேஜிங்காக போகுது, அடிச்சுட்டு போயிடலாம், தாக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு. நிச்சயமாக இந்த அரசாங்கம் அப்படி விடாது, தாக்கியவருக்கு உரிய தண்டனை வாங்கி தரும். இதுவே ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கும், இதுவே ஒரு செய்தி செல்லும், மருத்துவர்களை யாரும் தாக்க முடியாது அப்படின்னு. இன்னொன்று, எங்கள் முதல்வர் சொன்னது போல் இந்த சுகாதார கட்டமைப்பை பலமாக்குவதற்கான எல்லா வேலையும் செய்வோம், பொதுமக்களையும் பாதுகாப்போம், மருத்துவர்களையும் பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம், அதை பாதுகாக்கக்கூடிய முதல்வர் தான் இருக்கிறார். அதனால் மக்கள் அச்சப்பட வேண்டாம், நம்பி அரசு மருத்துவமனைகளுக்கு வாங்க, உங்களுக்கு உரிய சிகிச்சை, சிறந்த சிகிச்சை, உலகளாவிய சிகிச்சை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத மீண்டும் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.